Selected point number 3237 3237. ब्रह्मा की चौथी सृष्टि बनेगी बेमिसाल राजधानी। பிரம்மாவினுடைய நான்காம் உலகம் அற்புதமான ராஜதானியாக உருவாகும். शास्त्रों में लिखा है कि ब्रह्मा ने 3 बार सृष्टि रची, 3 बार पसंद नहीं आई। சாஸ்திரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, பிரம்மா 3 தடவை உலகத்தில் படைத்தார் மற்றும் அந்த 3 தடவையும் உலகம் அவருக்கு பிடிக்கவில்லை. और तीनों बार संहार हो गया। அதனால் 3 தடவையும் அழித்து விட்டார். नई दुनिया का जो फाउंडेशन लगेगा, புதிய உலகத்தினுடைய என்ன ஃபவுண்டேஷன் போடப்படுமோ वो निश्चय बुद्धि विजय के बच्चों के द्वारा लगेगा। அது நிச்சய புத்தி வெற்றியாளர்கள் குழந்தைகள் மூலமாக போடப்படுமா? या जो संशय निश्चय कि இல்லை அண்ணன், யார் சந்தேகம் பிறகு நிச்சயம் डोले खाने खाते रहे, இப்படி அசைந்து கொண்டே இருக்கிறார்களோ उनके द्वारा फाउंडेशन लगेगा। அவர்கள் மூலமாக ஃபவுண்டேஷன் போடப்படுமா என்ன? निश्चय बुद्धि विजय के। நிச்சய புத்தி தான் வெற்றியாளர்கள். अभी ये खेल सामने आने वाला है कि सृष्टि இப்பொழுது இந்த விளையாட்டு முன்னால் வரவிருக்கிறது. 3 बार पसंद नहीं आई, रची तो உலகத்தை படைத்தார்தான், ஆனால் 3 முறையும் அவருக்கு பிடிக்கவில்லை. लेकिन पसंद नहीं आई। क्यों पसंद नहीं आई ஏன் அவருக்கு பிடிக்கவில்லை? है कि सारे की यही हालत है। जो भी सृष्टि रची, என்னவெல்லாம் உலகத்தை அவர் படைத்தாரோ அது எல்லாத்துக்குமே ஒரே நிலைமையா தான் இருந்தது. उन सब की यही हालत है। आज निश्चय बुद्धि, कल निश्चय बुद्धि हो जाती। அது எல்லா சிருஷ்டிக்கும் இதே கதியாக தான் இருந்தது. என்னவென்றால், இன்னைக்கு நிச்சய புத்தியாக இருக்கிறார்கள், நாளை அனிச்சய புத்தியாகி விடுகிறார்கள். आज बाप के बच्चे बनते, आज कहते बाप मिला, कल ग्लानि करने लग पड़ते। இன்று தந்தையினுடைய குழந்தைகளாக ஆகுகிறார்கள், சொல்கிறார்கள் இன்று தந்தை கிடைத்திருக்கிறார், மற்றும் நாளை அவதூறம் செய்ய தொடங்குகிறார்கள். तो पसंद आएगी? அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு இது பிடிக்குமா என்ன? है नहीं आई। பிடிக்காது. तो कहते हैं चौथी बार सृष्टि रची பிறகு சொல்கிறார்கள், 4வது தடவை உலகத்தை படைத்தார், तो पसंद आई। அப்பொழுது அவருக்கு அது பிடிச்சு போச்சு. वो एवरलास्टिंग राजधानी स्थापन हो गई। அது எப்பொழுதுமே நிலையாக இருக்கக்கூடிய ராஜதானி உருவாகிவிட்டது. 2500 वर्ष के लिए। 2500 வருடங்களுக்காக. क्या एक बीज बचता है என்ன? ஒரு விதை மிஞ்சமாக இருக்கிறது. और उस बीज रूप बाप से फिर से नई दुनिया चौथी बार स्थापन होती है। அந்த விதை ரூபமான தந்தையின் மூலமாக திரும்பவும் அந்த புதிய உலகம் 4வது உலகம் தொடங்குகிறது. फिर उसका विघटन नहीं होता। பிறகு அதற்கு அழிவு ஏற்படாது. जो चौथी बार में रचना होती है, स्थायी रचना हो जाती है, जिसके लिए अव्यक्त वाणी में बोला 4வது தடவை எதை படைக்கப்படுகிறதோ அது உறுதியான நிலையான படைப்பாக ஆகிவிடுகிறது. எதற்காக அவ்யக்த வாணியில் சொல்லப்பட்டிருக்கிறது? नई दुनिया का जो फाउंडेशन डाला गया उसके लिए बोल दिया अव्यक्त वाणी। புதிய உலகத்திற்காக என்ன ஃபவுண்டேஷன் போடப்பட்டதோ அதற்காக அவர் அவ்யக்த வாணியில் சொல்லிவிட்டார். तुम बच्चों को नई दुनिया की सौगात बाप दादा ने दे दी है। குழந்தைகளாகிய உங்களுக்கு பாப் தாதா புதிய உலகத்தினுடைய பரிசை கொடுத்து விட்டார். तो कोई बच्चे हैं ना ஆகவே இப்படிப்பட்ட சில குழந்தைகள் உள்ளார்கள் இல்லையா? जो नई दुनिया का फाउंडेशन को पहचानने वाले भी बन गए हैं। யாரு புதிய உலகத்தினுடைய ஃபவுண்டேஷனை தெரிந்து கொள்ளக்கூடியவர்களாகவும் ஆகிவிட்டனர்.
और उसमें जाने वाले भी हैं, மற்றும் அதுல போகக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். लेकिन फाउंडेशन है, नई दुनिया नहीं है। ஆனால் அது வெறும் ஒரு ஃபவுண்டேஷன் ஆகும், புதிய உலகம் இல்லை. जैसे कोई मकान बनाया जाता है, எப்படி ஏதாவது ஒரு வீடு வந்து கட்டப்படுகிறது, जो नींव खोदी जाती है, फाउंडेशन खोदी जाती है, அதற்காக ஃபவுண்டேஷன் போடுவதற்காக தோண்டப்படுகிறது. उसमें ईंट पत्थर सब डालते हैं। அதுல செங்கல் கல்லு எல்லாமே போடுறாங்க. कच्चे पक्के सब तरह के डालते हैं या पक्के पक्के डालते हैं? सब तरह के डालते हैं। அதுல எல்லா விதமான கல்லை போடுகிறார்களா இல்லையானால் வெறும் உறுதியான கல்லை போடுகிறார்களா? எல்லா விதமான கல்லையும் அதுல போடுகிறார்கள். कोई पत्थर जब दुर्मुठ लगाया जाता है, जोर से उनकी परीक्षा होती है, फिसल जाते हैं। சில டைம் ஏதாவது ஒரு கல்லை அதோடைய பரிசோதனை செய்வதற்காக எப்பொழுது அதை இடிக்கப்படுகிறதோ அப்பொழுது அது அடி வாங்காமல் இங்கு அங்கு நகருகிறது. और कोई अच्छा फाउंडेशन बन जाते हैं। कैसी होगी பிறகு சிலர் வந்து நல்ல ஃபவுண்டேஷனாக ஆகிவிடுகிறது. नई दुनिया की राजधानी? புதிய உலகத்தினுடைய ராஜதானி வந்து எப்படி இருக்கும்? एक भी पावरफुल संगठन तैयार होने पर, ஒரே ஒரு பவர்ஃபுல்லான சங்கடன் கூட உருவாகிய பிறகு जो एक ग्रुप तैयार होगा, எந்த ஒரு குரூப் வந்து உருவாகும், वो ग्रुप दूसरे ग्रुप को खींचते हुए, அந்த ஒரு குரூப் இன்னொரு குரூப்பை இழுத்து கொண்டு दूसरे ग्रुप्स को खींचते हुए अंत में 108 की माला का संगठन तैयार हो जाएगा। இரண்டாவது குரூப்பை இழுத்து கொண்டு கடைசி 108 மாலையின் சங்கடன் வந்து தயாராகிவிடும். सत्य का युग कब होता है? உண்மைக்கான யுகம் வந்து எப்பொழுது இருக்கிறது? 2000 है 36 से सत्य का युग, सत्युग होता है। யாரோ சொல்றாங்க 36. அப்ப 36 இருந்து சத்தியுகத்தினுடைய உலகம் வருகிறதா என்ன? उससे पहले सत्य युग नहीं होगा? அதற்கு முன்னால் வந்து சத்தியுகம் இருப்பது இல்லையா என்ன? होगा। है मन बुद्धि में होगा, अलग से संगठन बनेगा ही नहीं। யாரோ சொல்றாங்க மனம் புத்தியில் இருக்கும். அதுக்கு பாபா கேக்குறாரு, வெறும் மனம் புத்தியில் மட்டும்தான் இருக்குமா, தனியாக எந்த ஒரு சங்கட்டனுமே உருவாகாதா என்ன? स्थान भी बनेगा, संगठन भी बनेगा। பாபா சொல்கிறார் அதற்கான இடமும் உருவாகும் மற்றும் அந்த சங்கடன் கூட तो உருவாகும். जो भी स्थान होगा, जो भी संगठन होगा, ஆகவே அது என்ன இடமாக இருந்தாலும் சரி, என்ன சங்கடனாக இருந்தாலும் சரி, जिसके लिए बोला है पांडवों के लिए ऐसा बन जाएगा जिसमें एक भी विकारी प्रवेश कर न सके। அதற்காக தான் சொல்லப்பட்டிருக்கிறது, பாண்டவர்களின் கோட்டை இப்படிப்பட்டதாக உருவாகிவிடும், அதுல ஒரே ஒரு விகாரி கூட அந்த சங்கடனில் கால் எடுத்து வைக்க முடியாது. तो वही स्थान, वही व्यक्तियों का संगठन, ஆகவே அந்த இடம்தான், அந்த மனிதர்களின் சங்கடன் தான், वही सत्युग होगा। அதுதான் சத்தியுகமாக இருக்கும். ऐसा होगा सत्युग का। जो संगठन बनेगा वो पांडवों का ऐसा किला बन जाएगा। எந்த சங்கடன் வந்து உருவாகுமோ அது பாண்டவர்களின் இப்படிப்பட்ட கோட்டையாக ஆகிவிடும். संगठन का जिसमें कोई भी विकारी प्रवेश नहीं कर सकेगा। இப்படிப்பட்ட சங்கடனுடைய கோட்டையாக இருக்கும், அதுல எந்த ஒரு விகாரியாலையும் கால் எடுத்து வைக்க முடியாது. उस संगठन शक्ति में बहुत पावर होगी। அந்த சங்கடன் சக்தியில நிறைய பவர் இருக்கும். दृष्टि भी अव्यभिचारी होगी। அங்க பார்வை கூட அவ்விபச்சாரமானதான் இருக்கும். तुम्हारी वृत्ति और वायुमंडल भी अव्यभिचारी होगा। உங்களுடைய சுற்றுச்சூழல் உள்ளுணர்வுகள் கூட அவ்விபச்சாரமாக தான் இருக்கும். तुम्हारी वाचा भी अव्यभिचारी होगी। सब एक ही बात बोलेंगे। உங்களுடைய சொற்கள் கூட அவ்விபச்சாரமானதுதான் இருக்கும். அனைவருமே வந்து ஒன்றுதான் பேசுவார்கள். तो योग की ताकत भरी हुई होगी। ஆகவே அங்கு யோகத்தினுடைய சக்தி நிறைந்திருக்கும் இல்லையா? तुम ब्राह्मणों का संगठन ऐसा पक्का संगठन बन जाएगा। பிராமணர்களாக இருக்கக்கூடிய உங்களுடைய சங்கடன் இப்படி பக்கவான சங்கடன் ஆகிவிடும். ऐसी पक्की माला बन जाएगी, இப்படி வந்து பக்கவான மாலை உருவாகிவிடும். एक के स्नेह के सूत्र में पिरोई हुई। ஒரே ஒருத்தருடைய அன்பின் நூலில் கோர்க்கப்பட்டவர்கள். क्या कहा? என்ன சொன்னார்? कैसी माला? எப்படிப்பட்ட மாலை? एक के स्नेह के सूत्र में पिरोए हुए, ஒரே ஒருத்தருடைய அன்பின் கயிற்றில் நூலில் கோர்க்கப்பட்டவர்கள். 108 मण के 108 மணிமாலைகள் ऐसे पक्के हो जाएंगे இப்படி உறுதியாகி விடுவார்கள். कि कोई भी जासूस अंदर
विकारी मनुष्य आत्मा पांव भी नहीं रख सकेगी। அதுல எந்த ஒரு ஒற்றர்கள் இல்லையானால் விகாரி மனிதர்களாலும் உள்ளே கால் எடுத்து வைக்க முடியாது. तो कोई बाल बाका कर सकेगा? அப்பொழுது யாராவது அதை ஏதாவது கெடுக்க முடியுமா என்ன? ऐसी सशक्त राजधानी दुनिया की स्थापन होगी இப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான ராஜதானி உலகத்தில் ஸ்தாபனையாகும். कि उसके सामने दुनिया के बड़े बड़े संगठन, அதற்கு मुन्नाल உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய संगठन, कैसे कैसे संगठन, எப்படிப்பட்ட संगठन, राज्य सत्ताधीशों के, பெரிய பெரிய ராஜ்யத்தை செய்யக்கூடியவர்கள் இருப்பாங்க. दुनिया के बड़े बड़े संगठन धर्म सत्ताधीशों के, உலகத்தில் பெரிய பெரிய संगठन தர்மத்தினுடைய தலைவர்கள் இருப்பார்கள். हर धर्म के सत्ताधीश होते हैं ना। எல்லா தர்மத்திலயும் தர்மத்தினுடைய தலைவர்கள் இருப்பாங்க இல்லையா? जैसे क्रिश्चियंस में हर गिरजाघर में देख लो, எப்படி கிறிஸ்டியன்ல எல்லா சர்ச்சிலுமே நீங்க பாருங்கள், एक फादर बैठा होगा ஒரு ஃபாதர் உட்கார்ந்து இருப்பாரு. और दुनिया में जितने भी गिरजाघर हैं மற்றும் உலகத்தில் வேற என்னவெல்லாம் சர்ச் இருக்கிறதோ उन सबका मुखिया एक जरूर, மற்றும் அந்த அனைத்து சர்ச்சினுடைய ஒரே ஒரு தலைவர் கண்டிப்பாக இருப்பார். पोप। அவர்தான் போப் ஆவார். तो धर्म सत्ताधीश हो गए ना। ஆகவே அவங்க அந்த தர்மத்தினுடைய தலைவன் ஆகிவிட்டாங்க இல்லையா? वो दुनिया के कोई भी देश के धर्म या राज्य सत्ताधीश, ஆகவே உலகத்தில் எந்த தேசத்தை சேர்ந்த ராஜ்யத்தை ஆட்சி செய்யக்கூடியவர்களாக தலைவர்களாக இருந்தாலும் சரி, या दुनिया के कोई भी धर्म के धर्म सत्ताधीश, இல்லையானால் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு தர்மத்தை சேர்ந்த தர்மத்தின் ஆட்சி செய்யக்கூடியவர்கள் தர்மத்தின் தலைவர்களாக இருந்தாலும் சரி, तुम बच्चों के संगठन का बाल भी बांका नहीं कर पाएंगे। குழந்தைகளாகிய உங்களுடைய சங்கடன அவர்களால் என்ன ஒரு பிரச்சனையும் தொந்தரவு எதுவுமே பண்ண முடியாது. ऐसा तुम्हारा पक्का संगठन बन जाएगा। இப்படி உங்களுக்கு உறுதியான சங்கடன் உருவாகிவிடும். ऐसी पक्की माला रूपी संगठन को दुनिया में कोई तोड़ नहीं सकेगा। அப்படிப்பட்ட பக்கவான மானரூபமான சங்கடனை உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் யாராலுமே அதை உடைக்க முடியாது. कैसे होगा? அது எப்படி இருக்கும்? बताया, சொல்லிவிட்டார் இல்லையா? अव्यक्त वाणी में ही बताया। அவ்யக்த வாணியில் தான் சொல்லிவிட்டார். 12 के 9 ग्रुप, 12 பேர் இருக்கக்கூடிய 9 குரூப். क्या? என்ன? 12 9 ग्रुप्स, 12 பேர் இருக்கக்கூடிய 9 குரூப். 12 into 9, 12 into 9 108. அப்போ என்ன வருது என்றால் 108. ऐसा माला रूपी संगठन बनेगा। இப்படிப்பட்ட மானரூபமான சங்கடன் உருவாகும். समझाया कैसा? एक भी पावरफुल संगठन तैयार होने पर அதற்காக புரிய வைத்திருக்கிறார். என்ன புரிய வைத்திருக்கிறார்? ஒரே ஒரு மானரூபி சங்கடன் பவர்ஃபுல்லான சங்கடன் உருவாகி விட்டது என்றால் वो एक पावरफुल ग्रुप அந்த ஒரு பவர்ஃபுல் குரூப் दूसरे ग्रुप को खींचते हुए இரண்டாவது குரூப்பை இழுத்து கொண்டு एक ग्रुप दूसरे को खींचेगा, ஒரு குரூப் இரண்டாவது குரூப்பை இழுப்பார்கள், दूसरा ग्रुप तीसरों को खींचेगा। இரண்டாவது குரூப் மூன்றாவது குரூப்பை இழுக்கும். ऐसे होते होते 108 की माला का संगठन एक हो जाएगा। இப்படி ஆகிக்கொண்டே என்ன ஆகும் என்றால் 108 சங்கடன் ஒன்றாகிவிடும். 2028 में 108 की माला प्रत्यक्ष होगी। 2028 108 மாலை வெளித்தோன்றிவிடும். 2028 2028 2028, the mala of
Solaja. 108. 108. The Rosary of 108 will be revealed. और वो कंप्लीट राजधानी बन जाएगी। And மற்றும் அது கம்ப்ளீட்டான ராஜதானி உருவாகிவிடும். this will become the complete capital. जिस कंप्लीट कैपिटल से दूसरे धर्म की कैपिटल्स, धर्म खंडों की कैपिटल्स टकराएंगी। அந்த சம்பூர்ணமான ராஜதானியோடு மற்ற தர்மத்தினுடைய ராஜதானிகள் எல்லாம் வந்து மோத வரும். Through this capital, the other capitals of the other continents will fight. धर्म पिता है, उस परम पिता से टकराएंगे। தர்ம பிதாக்கள் அந்த பரம்பிதாவோடு மோதிக்கொள்வார்கள். The religious leaders will fight with this Supreme Father. खला And they will finish. பிறகு அவர்கள் அனைவரும் அழிந்து விடுவார்கள். तो पूरी राजधानी कब स्थापन होगी? ஆகவே முழுமையான ராஜாங்கம் எப்பொழுது படைக்கப்படும்? 2028 में। 2028 चौथी बार बिगाड़ी नहीं जाएगी। பிறகு நான்காவது முறை அதை வந்து அழிக்கப்படாது. क्या? என்ன? पुरानी दुनिया के बीच பழைய உலகத்திற்கு நடுவில் नई दुनिया की पक्की पक्की राजधानी 2500 वर्ष के लिए स्थापन हो जाएगी। புதிய உலகத்தினுடைய பக்காவான ராஜதானி 2500 வருடங்களுக்காக ஸ்தாபனை ஆகிவிடும். कोई भी विधर्मी, कोई भी विदेशी, எந்த ஒரு விதர்மி, எந்த ஒரு விதேசி, कोई भी विदेशी धर्म सत्ता இல்லையானால் எந்த ஒரு வெளிநாட்டை சேர்ந்த தர்மத்தை ஆட்சி செய்யக்கூடியவர்கள், कोई भी विदेशों की पावरफुल से पावरफुल राजधानी இல்லையானால் எந்த ஒரு விதேசத்தினுடைய பவர்ஃபுல்லான ராஜதானி கூட महाशक्ति क्यों न हो, அது ஒரு பெரிய மகா சக்தியாக இருந்தாலும் சரி, अमेरिका महाशक्ति कही जाती है ना, அமெரிக்கா வந்து பவர்ஃபுல்லான சக்தி என்று சொல்லப்படுகிறது இல்லையா, वो भी जीत नहीं सकेगी। அதால கூட வந்து வெல்ல முடியாது. ऐसा संगठन पावरफुल बन जाएगा। இப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான சக்தி உருவாகிவிடும். तुम ब्राह्मणों का संगठन रूपी किला ऐसा पावरफुल बन जाएगा जिसमें कोई भी भिखारी पांव रख ही नहीं सकेगा। பிராமணர்களாகிய உங்களுடைய கோட்டை இவ்வளவு பவர்ஃபுல் ஆகிவிடும், எதுல எந்த ஒரு விகாரியாலும் கால் எடுத்து வைக்க முடியாது. संगठन ऐसा पावरफुल होगा जिसमें एक भी भिखारी प्रवेश नहीं कर पाएगा। அந்த சங்கடன் இப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான சங்கடனாக இருக்கும், அதுல எந்த ஒரு விகாரியாலையும் நுழைய पता முடியாது. ही नहीं चलेगा कहाँ है, அவங்களுக்கு இது தெரியவே வராது அது எங்க இருக்குன்னு. पता चलने ही नहीं देंगे। इसी அத வந்து தெரிய விடவே மாட்டோம். सृष्टि पर कोई ऐसा ब्राह्मणों का संगठन बनेगा இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு பிராமணர்களின் இடம் உருவாகும். जो ऐसा सशक्त संगठन रूपी किला होगा எது வந்து இவ்வளவு பவர்ஃபுல்லான சங்கடன் ரூபமான கோட்டையாக जिसमें இருக்கும், पांडवों के सिवाय और कोई भी எதுல பாண்டவர்களை தவிர வேறு யாருமே गलीज आत्मा उसमें पांव रख नहीं सकेगी। அழுக்கான ஆத்மாவால கால் எடுத்து வைக்க முடியாது. ऐसा वाइब्रेशन बंधा हुआ होगा। அங்க அப்படிப்பட்ட வைப்ரேஷன் வந்து கட்டி இருக்கும். जितनी जितनी तुम्हारी राजधानी स्थापन होती जाएगी எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுடைய ராஜதானி ஸ்தாபனை ஆகி கொண்டே செல்லுமோ उतना ही बड़ा विनाश सामने आता जाएगा। அவ்வளவு பெரிய அழிவு உங்களுக்கு முன்னாடி வந்து கொண்டே இருக்கும். तो अब तो क्या होगा? ஆகவே இப்பொழுது என்ன நடக்கும்? अभी ब्रह्मा बाबा अभी तक नहीं मानते थे பிரம்மா பாபா இப்பொழுது வரை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தார். कि गीता का भगवान मैं हूँ, कृष्ण वाली आत्मा है, दादा लेखराज है, என்னவென்றால் கீதையினுடைய பகவான் நான் ஆவேன், கிருஷ்ணருடைய ஆத்மா தாதா லேக்ராஜ் பிரம்மா, या कोई दूसरा है? இல்லையானால் வேற யாராவது இருக்கிறாரா? अभी तक भी
नहीं मानते, अब क्या कहते हैं? இப்பொழுது வரையும் அவர் ஏற்றுக்கொள்ளாமல் தான் இருந்தார். ஆனால் இப்பொழுது என்ன சொல்கிறார்? राजधानी कहाँ स्थापन हो रही है? दिल्ली में स्थापन हो रही है। ஆனால் இப்பொழுது என்ன சொல்கிறார்? ராஜதானி வந்து தில்லியில் ஸ்தாபனையாகிறது. लेकिन अब ये चौथी बार जो रचना हो रही है, ஆனால் இப்பொழுது என்ன 4வது தடவை இந்த படைப்பு வந்து படைக்க போகிறதோ, ये बिगड़ने वाली नहीं है। உருவாக போகிறதோ அது வந்து கெட போகுவதில்லை. क्योंकि चुनिंदा आत्माएं चुन ली गई। ஏனென்றால் அதற்காக ஒரு சில ஆத்மாக்களை தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. ये वो उन आत्माओं का फाउंडेशन है जो धर्मराज से कोई भी सजाएं नहीं खाती। இது அப்படிப்பட்ட ஆத்மாக்களுடைய சங்கடம் ஆகும். யார் தர்மராஜ் கிட்ட இருந்து எந்த ஒரு தண்டனையும் அனுபவிக்க மாட்டார்கள். बाकी सब पाप कर्म करने वाले, सजा खाने वाली आत्माओं के संगठन அதை தவிர அனைவருமே பாவ கர்மங்கள் செய்யக்கூடியவர்கள், தண்டனையை அனுபவிக்கக்கூடியவர்கள் प्रत्यक्ष हुए வெளிப்பட்டிருக்காங்க. और ब्रह्मा को पसंद नहीं आए। அது வந்து பிரம்மாவிற்கு பிடிக்கவில்லை. अब नई दुनिया की प्रत्यक्षता होने वाली है। இப்பொழுது புதிய உலகத்தினுடைய பிரத்யட்சதா ஏற்படவிருக்கிறது. चौथी बार ये जो संगठन बनेगा 4வது தடவை இந்த என்ன சங்கடம் வந்து உருவாகுமோ वो स्थायी हो जाएगा। அது नई நிரந்தரமாக दुनिया का नया संगठन बनेगा, जिस संगठन में दुख का नाम निशान भी नहीं होगा, होगा संगम युग में। புதிய உலகத்தினுடைய என்ன சங்கடம் வந்து உருவாகி இருக்கிறதோ அதுல துக்கத்திற்கு பெயர் அடையாளமே இருக்காது. அது சங்கம் யுகத்தில் தான் இருக்கும். ऐसा संगम का संगठन होगा संगम में, जहाँ दुख का नाम निशान भी नहीं होगा। இப்படிப்பட்ட சங்கடம் இந்த சங்கம் யுகத்தில் தான் இருக்கும். எங்கு வந்து துக்கத்திற்கான பெயர் அடையாளமும் இருக்காது. ऊंचे से ऊंचा सुख होगा। உயர்ந்ததிலும் உயர்ந்த சுகம் இருக்கும். सतयुग में भी इतना सुखी नहीं होंगे जितना संगम युगी स्वर्ग में सुखी होंगे। சத்யுகத்திலும் எவ்வளவு சுகமாக இருக்க மாட்டார்கள், எவ்வளவு வந்து சங்கம் யுக சுகத்தில் ஸ்வர்கத்தில் சுகமாக இருக்கிறார்களோ. माने इसी दुनिया में कोई ब्राह्मण बच्चों का ऐसा निराकारी स्टेज वाला संगठन बनेगा, அப்படியானால் இதே உலகத்தில் தான் ஏதோ பிராமண குழந்தைகளின் நிராகார சங்கடன் ஸ்டேஜ் வந்து உருவாகும். जहाँ सबके संकल्प शून्य हो जाएंगे। எங்கு வந்து அனைவருடைய சங்கல்பங்கள் எண்ணங்கள் வந்து 0 ஆகிவிடும். जैसे परमधाम में कोई संकल्प विकल्प नहीं होता है, எப்படி வந்து பரம்தாமில் என்ன ஒரு எண்ணங்கள் விபரீதமான எண்ணங்கள் வந்து இருப்பதில்லை. ऐसे उस संगठन के बीच में जो भी आत्मा पहुँचेगी அதே போலதான் அந்த சங்கடனுக்கு நடுவில் என்னவெல்லாம் ஆத்மாக்கள் போய் சேருவார்கள், उसकी स्टेज कैसी हो जाएगी? அவர்களுடைய ஸ்டேஜ் எப்படி ஆகிவிடும்? निराकारी, निर्विकारी और निरहंकारी निर्विकल्प स्टेज हो जाएगी। அவர்களுடையது நிராகாரி, நிர்விகாரி, நிரகங்காரி எண்ணங்கள் இல்லாத ஸ்டேஜ் வந்து ஆகிவிடும். ऐसा संगठन बनेगा तुम ब्राह्मणों का, பிராமணர்களாகி உங்களுடைய இப்படிப்பட்ட சங்கடன் வந்து உருவாகும். जहाँ मुखिया के नाम पर एक शिव बाबा, दूसरा न कोई। எங்கு வந்து தலைவனுடைய பெயரில் ஒரே ஒரு சிவபாபா, வேற யாருமே இருக்க மாட்டாங்க. उस परिवार के जितने भी सितारे रूपी भांति होंगे, அந்த குடும்பத்தில் யாரெல்லாம் குடும்பத்தினராக இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இருப்பார்களோ, सूर्यवंशी परिवार के சூரியவம்சி குடும்பத்தை சேர்ந்தவர்கள், वो अपनी रोशनी को सूर्य में मर्ज करके रखेंगे। அவர்கள் தன்னுடைய வெளிச்சத்தை சூரியனோட வெளிச்சத்தோடு கலந்து வைப்பார்கள். संसार में अपने प्रभाव को प्रत्यक्ष नहीं करेंगे। உலகத்தில் தன்னுடைய பிரபாவத்தை வெளியே கொண்டு வர மாட்டார்கள். क्या करेंगे? संसोष फादर। என்ன செய்வார்கள்? சன் ஷோஸ் फादर ஃபாதர். क्या करेगा फिर? फादर सोस सन। नई दुनिया बनेगी। குழந்தைகள் தந்தை வெளிப்படுத்துகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது பிறகு தந்தை என்ன செய்வார்? குழந்தைகளை வெளிப்படுத்துவார். ब्राह्मणों का जो भी किला बनेगा, புதிய உலகத்தின் என்னவெல்லாம் பிராமணர்களின் கோட்டை உருவாகுமோ वो कैसा किला होगा? அது எப்படிப்பட்ட கோட்டையாக இருக்கும்? सच्ची सच्ची आत्माओं का संगठन होगा, உண்மையான ஆத்மாக்களின் சங்கடனாக இருக்கும். झूठों का संगठन नहीं होगा। பொய்யானவர்களின் சங்கடனாக இருக்காது. ऐसे झूठ
जो बाप को लिख करके तो देते हैं निश्चय बुद्धि हूँ, இப்படிப்பட்ட பொய்யானவர்கள் யார் தந்தைக்கு எழுதி கொடுக்கிறார்கள், நாங்கள் வந்து நிச்சய புத்தியானவர்கள் தான், हमारा पक्का निश्चय है। எங்களது வந்து பக்கவான நிச்சயம் இருக்கிறது। लेकिन फिर क्या करते हैं? ஆனால் பிறகு என்ன செய்கிறார்கள்? खान पान पलट देते हैं, தன்னுடைய சாப்பாடு பழக்க வழக்கங்களை வந்து மாற்றிக் கொள்கிறார்கள்। अन्न दोष लग जाता है। அன்னதோஷத்தில் வந்து விடுகிறார்கள்। अन्न दोष लगेगा तो बुद्धि भी क्या होती है? पलट जाती है, भ्रष्ट எப்பொழுது வந்து அன்னதோஷம் ஏற்படுகிறது அப்பொழுது புத்தி கூட என்ன ஆகிறது? மாறி விடுகிறது, हो जाती है, பிரஷ்டமாகி விடுகிறது। और संग दोष भी लग जाता है। பிறகு அன்னதோஷம் ஏற்படுவதால் சங்கதோஷமும் ஏற்பட்டு விடுகிறது। तो संग दोष में आने से, अन्न दोष में आने से फिर झूठे हुए या सच्चे हुए? ஆகவே சங்கதோஷம் அன்னதோஷத்தில் வருவதால் பொய்யானவர்களாக ஆகிவிட்டார்களா இல்லையானால் உண்மையானவர்களாக இருக்கிறார்களா? एक बार पोता मिल दे दिया, 2 बार दे दिया, 3 बार दे दिया, ஒரு தடவை போத்தாமல் கொடுத்து விட்டனர், 2 தடவை கொடுத்து விட்டனர், 3 தடவை கொடுத்து விட்டனர்। आखिर कहाँ तक क्षमा होती रहेगी? பிறகு கடைசி வரை எப்பொழுது வரை வந்து மன்னித்து கொண்டே இருப்பாரு? बार बार जितनी बार पोता मिल देते रहेंगे, 100 बार देते रहेंगे तो 100 बार माफ होता रहेगा। 100 தடவை நீங்கள் போத்தாமல் கொடுக்கிறீர்கள், அப்பொழுது என்ன 100 தடவையும் உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்குமா? है? या कुछ परसेंटेज कम होती जाएगी? இல்லையானால் ஏதாவது கொஞ்சம் பர்சன்டேஜ் வந்து குறைவாமா? परसेंटेज कम होती जाएगी। ஏதோ சில பர்சன்டேஜ் வந்து கம்மியாகி கொண்டே செல்லும்। परसेंटेज कम होते होते आखिरी में पूरा ही फां हो जाते हैं। சதவீதம் குறைந்து குறைந்து கடைசியில் முழுமையாக சென்று नई விடுகிறார்கள்। दुनिया का जो संगठन बनेगा वो नंबरवार आत्माओं का बनेगा, श्रेष्ठ आत्माओं का। புதிய உலகத்தினுடைய சங்கடன் எது உருவாகுமோ அது வரிசீகரமாக சிரேஷ்டமான ஆத்மாக்களுடைய சங்கடன் தான் உருவாகும்। लेकिन वो सच्ची आत्माएं होंगी, ஆனால் அவர்கள் உண்மையான ஆத்மாக்களாக இருப்பார்கள்। उन सच्ची आत्माओं के संगठन के महल को அந்த उन्மையான ஆத்மாக்களின் சங்கடன் ரூபமான கோட்டையை सोने का महल कहा गया है। தங்கத்தின் கோட்டை என்று சொல்லப்பட்டிருக்கிறது। उन महलों में அந்த கோட்டையில் हीरे जड़े हुए होंगे, வைரம் தான் இருக்கும், செதுக்கப்பட்டிருக்கும்। वो स्थूल हीरे नहीं, அது என்ன ஒரு ஸ்தூலமான வைரத்திற்கான விஷயம் இல்லை। हीरा माने हीरो पार्ट बजाने वाली आत्माएं। வைரம் அப்படியானால் ஹீரோ பார்ட் செய்யக்கூடிய ஆத்மாக்கள்। क्या? जो अपने अपने धर्म में हीरो पार्ट बजाने वाली आत्माएं होंगी, என்ன யாரு தன்னுடைய தர்மத்தில் ஹீரோ பார்ட் செய்யக்கூடிய ஆத்மாக்களாக இருப்பார்களோ वो उन सच्चाई के महलों में रहेंगी। அவர்கள் அந்த உண்மையினுடைய கோட்டையில் இருப்பார்கள்। रोशनी मारेंगी, வெளிச்சத்தை பரப்புவார்கள்। वो ज्यादा रोशनी वाली होंगी। சிலர் அதிகமான வெளிச்சம் கொண்டவர்களாக இருப்பார்கள்। से हीरा எப்படி வந்து வைரம் இருக்கிறது, अंधेरे में भी रख दिया जाए तो रोशनी मारता है। அதை நீங்கள் இருட்டில் வைத்து விட்டால் கூட அது வெளிச்சத்தை தான் கொடுக்கிறது। फिर नंबरवार அதற்கு பிறகு வரிசைகரமாக இருக்கிறார்கள்। माणिक, मोती, மாணிக்கம், முத்து, मूंगा, ऐसे ऐसे 9 प्रकार के पत्थर பவழம், இப்படி வந்து 9 விதமான ரத்தினங்கள் இருக்கிறது। हद के गिने जाते हैं। இது எல்லைக்குட்பட்ட விஷயத்தில் எண்ணப்படுகிறது। ये चैतन्य आत्माएं, இவர்கள் சைத்தன்யமான ஆத்மாக்கள் ஆவார்கள்। तो चैतन्य आत्माएं उन संगठन रूपी महलों में அந்த சைத்தன்யமான ஆத்மாக்கள் சங்கடன் ரூபமான கோட்டையில் மாளிகையில் निवास करेंगी। வசிப்பார்கள்। और ये संगम युग की बात है। மற்றும் இது வந்து சங்கம் யுகத்தினுடைய விஷயமாகும்। ये प्रत्यक्षता तब होगी இந்த வெளித்தோன்றல் எப்பொழுது ஏற்படும்னா जब
एक्यूरेट सूर्यवंशी आत्माओं का संगठन बनेगा। எப்பொழுது அக்யூரேட் சூரியவம்சி ஆத்மாக்களுடைய சங்கடன் வந்து உருவாகுமோ அப்பொழுதுதான் ஏற்படும் क्या? என்ன? तब प्रत्यक्षता होगी। अभी तो मिक्सचरिटी है। அப்பொழுதுதான் வெளித்தோன்றம் ஏற்படும்। இப்பொழுது என்ன நடக்கிறதோ அது கலப்படமா? या एकदम प्योर सूर्यवंशी की आत्माओं का संगठन दिखाई दे रहा है। இல்லையானால் ஒரேடியாக தூய்மையான சூரியவம்சி ஆத்மாக்களுடைய சங்கடன் தென்படுகிறதா என்ன? है? दिखाई दे रहा है? தென்படுகிறதா? नहीं दिखाई दे रहा है। தென்படுவதில்லை। नहीं प्रत्यक्षता होगी। பிரத்யக்ஷதா ஏற்படவில்லை। हम ब्राह्मण परिवार में से ही वो ग्रुप निकलेगा நம்ம பிராமண பரிவாரத்திலிருந்து அப்படிப்பட்ட குரூப் வந்து வெளியே வரும் जो एक के रस में रसा हुआ हो, எது வந்து ஒருத்தருடைய ரசனத்தில் தான் மூழ்கியிருப்பார்கள், एक के मत में भिदा हुआ हो, ஒரே ஒருத்தருடைய வழியில் தான் கலந்திருப்பார்கள், நினைந்திருப்பார்கள், एकता के सूत्र में बंधा हुआ हो, ஒரே ஒரு கயிற்றில் கோர்க்கப்பட்டிருப்பார்கள், एक सत्धर्म की स्थापना करेगा। ஒரே ஒரு சத்த தர்மத்தினுடைய ஸ்தாபனையை செய்வார்கள்। जैसे ज्ञान एक है, எப்படி வந்து ஞானம் ஒன்றுதான், ज्ञान दाता एक है ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் ஒருத்தர் தான், कि दो चार, இல்லையானால் 2-4 பேர் இருக்கிறாங்களா? ज्ञान दाता एक है, ஞானத்தை கொடுக்கக்கூடிய வள்ளல் ஒருத்தர் தான்। ऐसे அப்படி जब आप सब एक रस है, एक मत है, एक की लगन में मगन, எப்படி நீங்கள் வந்து ஒரு ரசனத்தில் ஒரு வழியில் ஒருத்தருடைய ஈடுபாடில் ஈடுபட்டு இருப்பீர்களோ, एक बाप दूसरा न कोई, ஒரு தந்தை வேறு யாருமே இல்லை, ऐसी स्थिति तक पहुँचेंगे இப்படிப்பட்ட நிலை வரை போய் சேருவீர்களோ तब ये ड्रामा पूरा होगा। அப்பொழுதுதான் இந்த டிராமா வந்து நிறைவேறும்। और तब वो चेहरे प्रत्यक्ष होने लगे, அப்பொழுதுதான் அந்த முகம் வெளி தோன்ற தொடங்கிவிடும், बच्चों की प्रत्यक्षता शुरू हो जाएगी। குழந்தைகளுடைய பிரத்யக்ஷதா தொடங்கிவிடும்। क्या? என்ன? बच्चों की प्रत्यक्षता शुरू हो जाएगी, குழந்தைகளுடைய வெளி தோற்றம் வந்து தொடங்கிவிடும்। माला भी प्रत्यक्ष होने लगेगी। அப்படியானால் மாலையும் கூட வெளி தோன்ற தொடங்கிவிடும்। बिखराव होता है, वो बिखरता ही चला जाता है, बिखरता ही चला जाता है। जाएगी माना माला भी प्रत्यक्ष होने लगेगी। जो बिखराव होता है யாராவது கலைகிறார்கள் என்றால் वो बिखरता ही चला जाता है, बिखरता ही चला जाता है। அவர்கள் கலைந்து கொண்டேதான் செல்கிறார்கள்। सारी रुद्रमाला टूट फूट करके முழு ருத்ரமாலையும் உடைந்து விட்டு बिखर जाती है। கலைந்து விடுகிறார்கள்। इसलिए अव्यक्तवाणी में बाप दादा ने बोला அதனால்தான் அவ்யக்தவாணியில் பாப்தாதா சொல்லியிருக்கிறார், कि विजय माला का आवाहन जल्दी जल्दी करो। விஜய மாலையை சீக்கிரமாக ஆவாகனம் செய்யுங்கள், तो पूरे बिखराव से बच जाएंगे। ஆகவே அப்படி இருக்கும் பொழுது முழுமையான செதறி விடுவதிலிருந்து நீங்கள் தப்பித்து விடுவீங்கள்। एक पावरफुल संगठन तैयार हुआ, ஒரே ஒரு பவர்ஃபுல்லான சங்கடன் உருவாகியது என்றால் तो दूसरे ग्रुप्स को खींचते हुए 108 की माला एक हो जाएगी। அது மற்ற குரூப்பை இழுத்து கொண்டு 108 மாலை ஒன்றாகிவிடும்। एक पावरफुल संगठन जरूर सूर्यवंशी आत्माओं पर, ஒரே ஒரு பவர்ஃபுல் சங்கடன் கண்டிப்பாக சூரியவம்சி ஆத்மாக்களுடையதாக இருக்கிறது। चौथी बार भी ध्वंस हो जाता है। பிறகு 4வது தடவை கூட அழிவு ஏற்பட்டு விடுகிறது। पूरा ध्वंस होगा, सब रुद्रमाला के मणके पूरे बिखर जाएंगे। முழுமையான அழிவு ஏற்படும்। அப்பொழுது அனைத்து ருத்ரமணி மாலைகளும் செதறி விடுவாங்க। फिर धीरे धीरे जोड़ना शुरू हो। பிறகு மெதுவாக எல்லாமே வந்து ஒன்று சேர்க்கப்படும்। रुद्रमाला के मणके एक एक करके फिर विजय माला में ऐड किए जाते हैं। அந்த ருத்ரமணி மாலையினுடைய மணிகள் பிறகு ஒன்னொன்னாக சேர்த்து விஜயமணி மாலையில் ஆட் பண்றாங்க।
और माला संसार में माला रूपी संगठन प्रत्यक्ष होने लगता है। மற்றும் உலகத்தில் மாலை ரூபமான சங்கடன் வந்து பிரத்யட்சமாக தொடங்கிடுது. अभी वही अंतिम समय चल रहा है। இப்பொழுது அதே கடைசி நேரம் தான் நடந்து கொண்டிருக்கிறது. स्थापना प्रत्यक्ष होने वाली है। ஸ்தாபனை வந்து பிரத்யட்சமாக இருக்கிறது. विनाश का नजारा सामने आने वाला है। அழிவினுடைய சீன் முன்னாடி வரவிருக்கிறது. बाहर की दुनिया में भी आग लगी हुई है, अंदर की दुनिया में भी आग लगी हुई है। வெளி உலகத்திலும் தீ பத்தி கொண்டிருக்கிறது மற்றும் உள்ள உலகத்தில் கூட தீ தான் இருக்கிறது, தீ பிடித்திருக்கிறது. कौन बचेंगे? யாரு மிஞ்சுவார்கள்? जो पक्के निश्चय बुद्धि होंगे वो बचेंगे। யாரு பக்கவான நிச்சய புத்தியாக இருப்பார்கள் என்று பதில் கொடுக்கறாங்க. பாபா சொல்றாரு, யாரு பக்கவான நிச்சய புத்தியாக இருப்பார்களோ அவர்கள் மட்டும்தான் மிஞ்சுவார்கள். देहधारियों के प्रभाव में आने वाले होंगे वो हिल जाएंगे। தேகதாரியுடைய பிரபாவத்தில் வரக்கூடியவர்களாக இருப்பார்கள், அவர்கள் அசைந்து விடுவார்கள். पतझड़ का टाइम चल रहा है अभी। இப்பொழுது இலை உதிரக்கூடிய நேரம் நடந்து கொண்டிருக்கிறது. पर्दा उठने वाला है, तमाशा होने वाला है, कोई हंसने वाला है, कोई रोने वाला है। இப்பொழுது இந்த திரை வந்து திறக்கவிருக்கிறது, ஸ்கிரீன் வந்து எடுக்க போறாங்க, நாடகம் நடக்க போகிறது. சிலர் சிரிக்க போகிறார்கள், சிலர் அழவிருக்கிறார்கள். एक तरफ जय जयकार तो दूसरी तरफ ஒரு பக்கம் வெற்றியின் முழக்கம், அப்படி இருக்கும் பொழுது இரண்டாவது பக்கம் हाहाकार होनी। கதறவிருக்கிறார்கள். जो अब समय आ गया है, இப்பொழுது எந்த நேரம் வந்து விட்டது. सबका प्रत्यक्ष होने का, அனைவருக்கும் எல்லாமே வந்து பிரத்யட்சமாக போகிறது. सबके प्रत्यक्ष होने वाले हैं चेहरे। அனைவருடைய முகமும் இப்பொழுது வெளித்தோன்றவிருக்கிறது. राक्षसी चेहरा है शास्त्रों में यादगार, तो ராட்சச முகம் சாஸ்திரத்தில் நினைவார்த்தமாக இருக்கிறது. वो राक्षसी चेहरे भी तैयार हो रहे हैं அந்த ராட்சச முகம் கூட இப்பொழுது உருவாகி கொண்டிருக்கிறது ब्राह्मणों की दुनिया में, பிராமணர்கள் உலகத்தில். और देवताई चेहरे भी மற்றும் தேவதைகளின் முகம் கூட तैयार हो रहे हैं। உருவாகி கொண்டிருக்கிறது. राजधानी में जाने के लिए कैसा पुरुषार्थ चाहिए? ராஜதானியில் செல்வதற்காக எப்படிப்பட்ட புருஷார்த்தம் தேவை? राजधानी स्थापन होने के लिए ज्यादा चाहिए, ठीक है, छोटी से छोटी राजधानी स्थापन होगी। ராஜதானி ஸ்தாபனை ஆகுவதற்காக நிறைய பேர் தேவையா? இல்லையானால் சின்னதிலும் சின்ன ராஜதானி ஸ்தாபனை ஆகவிருக்கிறது. उसमें ऐसे बंदे चाहिए फाउंडेशन में அந்த ஃபவுண்டேஷன்ல இப்படிப்பட்டவர்கள் தேவைப்படுகிறார்கள். जो 100% कंप्लीट हो, யார் வந்து 100% கம்ப்ளீட் ஆக இருக்கிறார்கள், पक्के सूर्यवंशी हो, பக்கவான சூரியவம்சிகளாக இருக்கிறார்கள், बिल्कुल धर्मराज की सजा खाने वाले न हो, கொஞ்சம் கூட தர்மராஜனுடைய தண்டனையை அனுபவிக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. तो ऐसी आत्माएं 8 प्रत्यक्ष होती है। ஆகவே இப்படிப்பட்ட ஆத்மாக்கள் 8 பேர் தான் பிரத்யட்சமாகுகிறார்கள். पहला टू लेट का बोर्ड लगा 76 में, முதல் டூலேட் முடிய போர்டு வந்து 76 போடப்பட்டது. एक युगल के मड़के को छोड़ करके बाकी सब के लिए टू लेट का बोर्ड लग गया। ஒரு ஜோடியை தவிர மற்ற அனைவருக்காகவும் அந்த டூலேட் கான போர்டு வந்து போடப்பட்டது. दूसरा टू लेट का बोर्ड अभी लगने वाला है। இப்பொழுது இரண்டாவது டூலேட் கான போர்டு வந்து போடப்படுகிறது, போடவிருக்கிறது. कितनों के लिए लगेगा? எத்தனை பேருக்காக அது இருக்கும்? 8 के लिए टू लेट हो जाएंगे। யார சொல்றாங்க 8 பேர், அதுக்கு பாபா சொல்றாரு 8 பேருக்காக டூலேட் ஆகி விடுமா? 8 टू लेट हो जाएंगे வெறும் 8 பேர் தான் டூலேட் ஆகி விடுவாங்களா? हैं? 8 को छोड़ करके बाकी सब टू लेट हो जाएंगे। 8 விட்டு மற்ற அனைவருக்கும் டூலேட் வந்து போடப்படும்.
मना 8 के माला में नहीं आ सकेंगे। அப்படியானால் 8 மாலையில் அவர்களால் வர முடியாது. कौन आ सकेंगे? யாரால வர முடியும்? जो बाप को पहचान करके दूसरों को पहचान देने की सर्विस करते हैं, யார் தந்தை தெரிந்து கொண்டு மற்றவர்களுக்கு தந்தையினுடைய அறிமுகத்தை கொடுப்பதற்கான சர்வீஸை செய்கிறார்களோ वो रहेंगे। அவர்கள் மட்டும்தான் இருப்பார்கள். जो ऊंची से ऊंची दुनिया होगी, எந்த உயர்ந்ததிலும் உயர்ந்த உலகம் இருக்கும். उस दुनिया में जो रेगुलर पढ़ाई पढ़ने वाले होंगे, पंक्चुअल पढ़ाई पढ़ने वाले होंगे, அந்த உலகத்தில் யார் ரெகுலரான படிப்பை படிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், பஞ்சுவலான படிப்பை படிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், वो जानेंगे। அவர்கள் தான் செல்வார்கள். तो उस दुनिया में हमारा कौन सा पद होगा? அந்த உலகத்தில் நம்மளுடைய என்ன பதவி இருக்கும்? अरे बुद्धि में ही नहीं आता அரே புத்தியிலே வராதா என்ன? है? देवी देवता वो तो 33 करोड़ भी देवी देवता होते हैं। யாரும் சொல்றாங்க தேவி தேவதையாக இருக்கும், பாபா சொல்றாரு தேவி தேவதைகள் வந்து 30 முக்கோடி தேவி தேவதைகள் இருக்கிறார்கள். वो ऊंची से ऊंची नई दुनिया में आ जाएंगे क्या? அவர்கள் என்ன உயர்ந்ததிலும் உயர்ந்த புதிய உலகத்தில் வந்து விடுவார்களா என்ன? नई दुनिया का जो ऊंचे से ऊंचा संगठन होगा उसमें आ जाएंगे क्या? புதிய உலகத்தினுடைய எந்த உயர்ந்ததிலும் உயர்ந்த சங்கடம் இருக்குமோ அதுல அவர்கள் வந்து விடுவார்களா என்ன? ऊंच से उस संगठन में कितने होंगे? உயர்ந்ததிலும் உயர்ந்த சங்கடன்ல எத்தனை பேர் இருப்பார்கள்? 4.5 लाख एकदम हो जाएंगे 4 லட்சம் பேர் ஒரேடியாக இருப்பார்களா என்ன? हैं? अरे 4.5 लाख का संगठन बाद में बनेगा। அரே 4 லட்சத்தினுடைய சங்கடன் பிறகுதான் உருவாகுமா? या पहले 16,000 का संगठन बनेगा? இல்லையானால் முதலில் 16,000 சங்கடன் வந்து உருவாகுமா? या पहले 108 का संगठन बनेगा? இல்லையானால் முதலில் 108 சங்கடன் உருவாகுமா? या पहले 8 का संगठन बनेगा? இல்லையானால் முதலில் 8 பேருடைய சங்கடன் உருவாகுமா? जो एकदम नई दुनिया का फाउंडेशन पड़ेगा, எது ஒரேடியாக புதிய உலகத்தினுடைய ஃபவுண்டேஷன் போடப்படுமோ वो दुनिया बहुत छोटी होगी அந்த உலகம் வந்து மிகவும் சிறியதாக இருக்குமா? या बड़ी होगी? இல்லையானால் பெரிய உலகமாக இருக்குமா? बहुत छोटी होगी। அது மிகவும் சிறியதாகத்தான் இருக்கும். जो पूरी रीति पढ़ाई पढ़ेंगे तो एकदम नई दुनिया में जाएंगे। யார் முழுமையாக படிப்பார்களோ அவர்கள் ஒரேடியாக புதிய உலகத்தில் செல்வார்கள். पढ़ाई पूरी नहीं पढ़ी है படிப்பு ஒருவேளை முழுமையாக படிக்கவில்லை என்றால் तो कुछ न कुछ पुरानी दुनिया में जाएंगे। அப்பொழுது ஏதோ கொஞ்சம் அவர்கள் பழைய உலகத்தில் செல்வார்கள். नई दुनिया भी थोड़ी बहुत पुरानी हो जाएगी। புதிய உலகம் கூட கொஞ்சம் விதத்தில் பழசாகிவிடும். ज्यादा पॉपुलेशन वाली हो जाएगी। அதிக பாப்புலேஷன் மக்கள் தொகை இருக்கக்கூடியதாக ஆகிவிடும். तो सारा मदार पढ़ाई पर है। அப்பொழுது அனைத்து எல்லா விஷயமும் படிப்பின் மீதுதான் இருக்கிறது. फाउंडेशन पड़ेगा तो उस फाउंडेशन में वही आत्मा है। ஃபவுண்டேஷன் போடப்படும், ஆகவே அந்த ஃபவுண்டேஷனில் அந்த ஆத்மாக்கள் தான் पहुंचेंगी जो निश्चय बुद्धि होंगी। வந்து சேருவார்கள் யாரும் வந்து நிச்சய புத்தியாக இருப்பார்களோ. निश्चय बुद्धि होंगी तो देह अभिमान पर नंबर बार विजय प्राप्त करने वाली होंगी। நிச்சய புத்தியாக இருந்தால் தான் தேகபானத்தின் மீது வரிசைகரமாக வெற்றி அடைக்கூடியவர்களாக இருப்பார்கள். और देह अभिमान पर विजय प्राप्त करने वाली होंगी மற்றும் தேகபானத்தின் மீது வெற்றி அடைக்கூடியவர்களாக இருப்பார்கள். तो देह के संबंधियों से भी मोह नष्ट होगा। அப்பொழுது தேகத்தின் சம்பந்திகள் மீது இருந்தும் மோகம் வந்து பற்று வந்து அழிந்துவிடும். देह के पदार्थों से भी मोह नष्ट हो जाएगा। தேகத்தின் பொருட்கள் மீது இருந்தும் பற்று வந்து முடிந்துவிடும். ये नहीं हम खिचड़ी नहीं खाएंगे இப்படி சொல்ல மாட்டாங்க, என்னவென்றால் நாங்க கிச்சடி சாப்பிட மாட்டோம். या सारा जिंदगी खिचड़ी खा के कैसे जिएंगे। இங்க முழு வாழ்க்கையுமே கிச்சடி சாப்பிட்டு கொண்டு எப்படி வாழ்வது? हाँ इसी षष्ठी पर
ऐसा एक याद का संगठन बनेगा। இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட நினைவினுடைய சங்கடன் உருவாகும், याद में रहने वालों का संगठन, நினைவில் இருக்கக்கூடியவர்களுடைய சங்கடன், जिन्हें दुनिया की कोई इच्छा नहीं रह जाएगी யாருக்கு உலகத்தில் இருக்கக்கூடியவர்களின் எந்த ஒரு ஆசையும் இருந்து விடாது. कि मकान बनावे, महल माड़ियां बनावे, अंडरग्राउंड बनावे। என்ன என்றால் நாங்க வந்து வீடை உருவாக்கணும், மாளிகையை உருவாக்கணும், அண்டர் கிரவுண்ட் உருவாக்கணும், ये धंधा करें, वो धंधा करें, இந்த தொழில் செய்யணும், அந்த தொழில் செய்யணும், ऐसे कपड़े पहने, वैसे कपड़े पहने, இப்படி துணி போட்டுக்கணும், அப்படி போட்டுக்கணும், ये अच्छा अच्छा भोजन करें, वो अच्छा अच्छा भोजन करें, இந்த நல்ல நல்ல சாப்பாடை சாப்பிடணும், அந்த நல்ல நல்ல சாப்பாடை சாப்பிடணும், ऐसे ऐसे सुंदर सुंदर बाग बगीचे बनावे। कोई इच्छा नहीं रहेगी। இப்படி வந்து அழகான தோட்டத்தை உருவாக்கணும், இப்படி எந்த ஒரு ஆசையும் அவர்களுக்கு இருக்காது. इच्छा मात्रम अविद्या। இச்சா மாத்திரம் அவித்யா, ஆசைகள் இல்லாமல் இருப்பார்கள். कहाँ बनेगी ऐसी स्टेज? இப்படிப்பட்ட நிலை வந்து எங்க உருவாகும்? है यही माना ऐसी हाल में। யாரோ சொல்றாங்க இங்கேதான் உருவாகும். பாபா கேக்குறாரு இங்கேனா இந்த ஹால்ல உருவாகுமா என்ன? है माउंट आबू में ऐसी तपस्या भूमि बनेगी। மவுண்ட் ஆபுவில் இப்படிப்பட்ட தபஸ்யா பூமி வந்து உருவாகும், जहाँ ऐसे बच्चे इकट्ठे होंगे जिनको कोई इच्छा नहीं रहेगी इस दुनिया की। எங்கு இப்படிப்பட்ட குழந்தைகள் மற்றும் தான் ஒன்று சேருவார்கள், யாருக்கு இந்த உலகத்தின் மீது எந்த ஒரு ஆசையும் இருக்காது. इस दुनिया से ही वैराग आ जाएगा। இந்த உலகத்தின் மீது இருந்து அவர்களுக்கு வைராகியம் வந்துவிடும். ये वैराग कब आगे आवेगा? இந்த வைராகியம் வந்து எப்பொழுது வரும்? है ये तब आवेगा जब सारी दुनिया दुश्मन बनेगी। முழு உலகமும் எப்பொழுது வந்து எதிரியாகுமோ அப்பொழுதுதான் இது அப்படி ஆகும், வைராகியம் வரும். क्या என்ன? अभी तो गृहस्थी जो है वो रिश्तेदार दुश्मन है। இப்பொழுது என்ன பார்த்தீர்கள் என்றால் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ரிலேட்டிவ்ஸ் யாராவது எதிரியாக இருக்காங்க, घर वाले दुश्मन है, வீட்டுல இருக்கக்கூடியவங்க எதிரியாக இருக்காங்க, बेसिक नॉलेज वाले दुश्मन है, பேசிக் நாலேஜ் இருக்கக்கூடியவங்க தான் எதிரியாக இருக்காங்க. वो दुश्मनी कर रहे हैं। அவர்கள் தன்னுடைய எதிரி தன்மையை காமிக்கிறார்கள். अभी एडवांस नॉलेज में चलने वाले भी आपस में दुश्मन बनेंगे एक दूसरे के। ஆனால் இப்பொழுது என்ன நடக்கும் என்றால் அட்வான்ஸ் நாலேஜில் நடந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் கூட ஒருத்தர் இன்னொருத்தருக்கு எதிரியாகுவார்கள். क्योंकि अभी पता ही नहीं लग रहा है कौन इस्लाम धर्म के बीज हैं, कौन क्रिश्चियन धर्म के बीज हैं और कौन असल सूर्यवंशी है और कौन चंद्रवंशी है। ஏனென்றால் இப்பொழுது இது வந்து தெரிய வர மாட்டேங்குது என்னவென்றால் யார் இஸ்லாம தர்மத்தை சேர்ந்த விதையாக இருக்கிறார்கள், யார் கிறிஸ்டியன் தர்மத்தை சேர்ந்த விதையாக இருக்கிறார்கள், மற்றும் யார் வந்து அசலான சூரிய வம்சம் இல்லையான சந்திர வம்சத்தை சேர்ந்த விதையாக இருக்கிறார்கள். ये सब पता लगने वाला है। இது எல்லாமே இப்பொழுது தெரிய வரப்போகிறது. सारी दुनिया दुश्मन बनेगी, முழு உலகமும் எதிரியாகும். लेकिन शर्त क्या बताई? ஆனால் என்ன விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறார், बल என்ன பந்தயம் சொல்லியிருக்கிறார்? सारी दुनिया दुश्मन बने பலே முழு உலகமும் உங்களுக்கு எதிரியாகலாம், ஆனால் लेकिन बाप को मत भूलना। தந்தையை நீங்கள் மறக்காதீர்கள். हाँ? बाप को नहीं भूलेंगे, बिंदी बाबा को याद करते रहेंगे। தந்தையை மறக்க மாட்டீர்களா? புள்ளி பாபாவை நினைவு பண்ணி கொண்டே இருப்பீர்களா? हैं? बिंदु को याद करते रहे तो नहीं चलेगा। வெறும் புள்ளியை நினைவு செய்து கொண்டே இருந்தால் இது நடக்காதா? हैं? बिंदी की बात नहीं है, இது வெறும் ஒரு புள்ளியினுடைய விஷயம் இல்லை. प्रैक्टिकल में बाप आया हुआ है सहयोग देने के लिए। பிராக்டிகலில் உதவி செய்வதற்காக தந்தை வந்திருக்கிறார். बाप की छत्र छाया जो अनुभव करेंगे, யார் தந்தையினுடைய நிழல் கொடையை அனுபவம் செய்வார்களோ, प्रैक्टिकल में अनुभव करेंगे। பிராக்டிகலில் அனுபவம் செய்வார்களோ, कि हमको बाप का छत्र छाया, बाप की छत्र छाया मिली है, அதாவது எங்களுக்கு தந்தையினுடைய நிழல் நிழல் குடை வந்து எங்களுக்கு பிராக்டிகலில் और கிடைத்திருக்கிறது, दूसरों को छत्र छाया नहीं मिली। மற்றும் மற்றவர்களுக்கு அந்த நிழல் குடை வந்து கிடைக்கவில்லை. तो जो राजधानी स्थापन होगी ஆகவே எந்த ராஜதானி வந்து ஸ்தாபனை ஆகுமோ वो पक्कों पक्कों की ही राजधानी बनेगी। पहले
முதலில் உறுதியானவர்களின் ராஜதானி தான் உருவாகுமா? या कोई कच्चा होगा उनकी राजधानी बनेगी? இல்லையானால் யாராவது பலவீனமாக இருந்தாலும் அவர்களின் ராஜதானி கூட உருவாகுமா என்ன? पक्के सूर्यवंशी होंगे பக்காவான சூரியவம்சியாக இருப்பார்கள், उनकी राजधानी बनेगी? அவர்களின் ராஜதானி தான் உருவாகுமா? या थोड़े से चंद्रवंशी भी हो तो चलेगा? இல்லையானால் அதில் குறைந்த நபர் சந்திரவம்சிகள் இருந்தாலும் அது வந்து நடக்குமா என்ன? है क्या होंगे? सब அனைவருமே எப்படி இருப்பாங்க? पक्के सूर्यवंशी। பக்காவான சூரியவம்சிகளாக இருப்பார்கள். अरे सृष्टि का आदि का फाउंडेशन तो पक्का ही होना चाहिए ना? அரே சிருஷ்டியினுடைய ஆரம்ப கட்டத்தினுடைய ஃபவுண்டேஷன் வந்து பக்காவாக தான் இருக்க வேண்டும். तो छोटी राजधानी होगी या बड़ी होगी? ஆகவே அது வந்து ஒரு சிறிய ராஜதானியாக இருக்குமா இல்லையானால் பெரிய ராஜதானியாக இருக்குமா? छोटी सी छोटी राजधानी, சிறியதிலும் சிறிய ராஜதானியாக, बीज रूप छोटा सा छोटा, விதை ரூபம் சிறியதிலும் சிறியது, राजधानी भी छोटी सी छोटी। அதே போலவே ராஜதானியம் கூட சிறியதிலும் சிறியதாக இருக்கும். और राजधानी किसको कहा जाता है? மற்றும் ராஜதானி வந்து எதற்கு சொல்லப்படுகிறது? क्या राजा रानी को ही राजधानी कहा जाता है? என் ராஜா ராணிக்கு தான் வந்து ராஜதானி என்று சொல்லப்படுகிறதா? हाँ, उन 8 के अंदर महाराजा कहो, महारानी कहो, राजा कहो, रानी कहो, அந்த 8க்குள்ள மகாராஜா சொல்லுங்கள், மகாராணி சொல்லுங்கள், ராஜா சொல்லுங்க, ராணி சொல்லுங்க, वो तो है ही है, அவங்க இருக்கிறாங்க தான். लेकिन साथ में ஆனால் கூடவே उस राजा को सहयोग देने वाले அந்த ராஜாவிற்கு சகயோகத்தை கொடுக்கக்கூடியவர்கள் राज्याधिकारी भी हैं। ராஜ்ய அதிகாரிகள் இருக்கிறார்கள். राजा के राज्याधिकारी होते हैं ना सहयोगी? ராஜாவிற்கு சகயோகம் கொடுக்கக்கூடிய ராஜ்ய அதிகாரிகள் இருக்கிறார்கள் இல்லையா? महामंत्री, மகாமந்திரி, सेनापति சேனாபதி होते हैं ना? அவங்க எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா? तो ऐसे राज्याधिकारी ஆகவே இப்படிப்பட்ட ராஜ்ய அதிகாரிகள் जो सहयोगी बनकर रहते हैं, யாரு சகயோகியாக இருக்கிறார்கள்? बड़े से बड़े सहयोगी और नंबरवार छोटे से छोटे सहयोगी, பெரியதிலும் பெரிய சகயோகிகள், பிறகு வரிசைகரமாக சிறியதிலும் சிறிய சகயோகிகளும் இருக்கிறார்கள். वो भी है। फर्स्ट नंबर राजधानी की कोई तो खसूसियत होगी? முதல் நம்பர் ராஜதானிக்கு ஏதாவது ஒரு விசேஷ தன்மை இருக்கும் இல்லையா? सिर्फ दैवी गुण धारण करने हैं வெறும் தெய்வீக குணம் மட்டும் தான் தாரணை செய்ய வேண்டும் और नष्ट मोहा बनना है। மற்றும் நஷ்டமோகமாக இருக்க வேண்டும். तो पहला पास होना है नजदीक जाना, ஆகவே முதல் பாஸ் ஆகணும் என்னவென்றால் நெருக்கத்தில் செல்லணும். दूसरा पास है जो इम्तिहान है पढ़ाई का, இரண்டாவது பாஸ் என்னவென்றால் எந்த வந்து படிப்பினுடைய எக்ஸாம் இருக்கிறதோ, किसने कितनी पढ़ाई पढ़ी है, யார் வந்து எவ்வளவு படிப்பை படித்திருக்கிறார்கள், और जिसने जितनी पढ़ाई पढ़ी होगी மற்றும் யார் எவ்வளவு படிப்பை படித்திருப்பார்களோ वो उतना ही संगम युग में भविष्य में அவர்கள் அவ்வளவுதான் இந்த சங்கம் யுகத்தில் வருங்காலத்தில் विनाश काल में, महान विनाश काल में भी விநாசன டைமில் மகா விநாசன நேரத்திலும் मौज में रहेगा। மகிழ்ச்சியில் இருப்பார்கள். उसको कहेंगे 100% फुल पास। அதை தான் 100% முழுமையாக பாஸ் ஆனவர்கள் என்று சொல்ல முடியும். फिर नंबरवार पास, அதற்கு பிறகு வரிசைகரமாக பாஸ் ஆகுவார்கள். तो पढ़ाई में भी पास, ஆகவே ये படிப்பிலையும் பாஸ் ஆகணும். पढ़ाई का इम्तिहान भी हो रहा है। இந்த படிப்பினுடைய எக்ஸாம் கூட நடந்து கொண்டுதான் இருக்கிறது. और पास एक इम्तिहान पास करना மற்றும் பாஸ் ஒன்னு வந்து எக்ஸாம் பாஸ் செய்வதாகும். और दूसरा बाप के नजदीक जाना, மற்றும் இரண்டாவது தந்தைக்கு அருகாமையில் செல்வது. और जो भी ये विनाश काल का समय आ रहा है सारी दुनिया के लिए, மற்றும் உலகத்தில் என்னவெல்லாம் அழிவுக்கான நேரம் வருகிறதோ अष्टदेवों को छोड़ करके हाहाकार का समय आ रहा है। नंबरवार 8 பேரை விட்டுவிட்டு என்ன அழிவுக்கான நேரம் அனைவருக்காக வருகிறதோ
கதறக்கூடிய நேரம் வருகிறதோ उस विकराल टाइम को पास करना है। அந்த கொடூரமான நேரத்தை பாஸ் செய்ய வேண்டும், கடக்க வேண்டும். मन समय को पास करने की बात है। அப்படியானால் நேரத்தை பாஸ் செய்ய வேண்டிய விஷயமாகும். तो ये सबके मुख से यही निकले, पास नंबर 1, पास नंबर 2। ஆகவே அனைவருடைய வாயிலிருந்து இதுதான் வெளியே வரணும். பாஸ் நம்பர் 1, பாஸ் நம்பர் 2, पास नंबर 3। பாஸ் நம்பர் 3. संगम युग का राज्य, वैसे अभी इससे भी मजबूत राज्य आपका आ रहा है। சங்கம் யுகத்தினுடைய ராஜ்யம் இப்படி பார்த்தீர்கள் என்றால் இதை விட உறுதியான ராஜ்யம் உங்களுக்கு வரவிருக்கிறது. अभी तो हिलते डुलते रहते, இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் அசைந்து கொண்டே இருக்கிறார்கள். अभी आने वाला जो सूर्यवंशियों का राज्य है, ஆனால் இப்பொழுது வரக்கூடிய என்ன சூரியவம்ச ராஜ்யம் இருக்கிறதோ उसमें स्थिर हो जाएंगे नंबरवार। அதுல நீங்கள் வரிசைகரமாக நிலைந்து விடுவீர்கள். तुम्हारी जो राजधानी स्थापन होती है, உங்களுடைய ராஜதானி எது ஸ்தாபனை ஆகுகிறதோ इस राजधानी में राजधानी का कार्य व्यवहार संभालने वाले, இந்த ராஜதானியில் எல்லா விதமான காரியங்களையும் பார்த்துக்க கூடியவங்க, राज्य पद पाने वाले नंबरवार कितने होंगे? ராஜ்ய பதவியை அடையக்கூடியவர்கள் வரிசைகரமாக எத்தனை பேர் இருப்பாங்க? है? कितने होंगे? எத்தனை நபர் இருப்பார்கள்? 16,108 होंगे। 16,108 நபர்கள் இருப்பார்கள். बाकी सब प्रजा होगी। அதை தவிர மற்ற அனைவர்களும் பிரஜையாக இருப்பார்கள். तो पुरुषार्थ ऐसा करना है जो राजधानी में हम राजा बने। ஆகவே ராஜதானியில் நாம் ராஜாவாகணும். இப்படிப்பட்ட புருஷார்த்தத்தை செய்ய வேண்டும். ऐसा पुरुषार्थ तुम इस समय करते हो। இப்படிப்பட்ட புருஷார்த்தம் நீங்கள் இந்த நேரத்தில் தான் செய்கிறீர்கள். अभी यहाँ करेंगे तो कल्प कल्प करते रहेंगे। ஆகவே இப்பொழுது நீங்கள் அதை இங்கு செய்வீர்கள், அப்பொழுது கல்பமாக நீங்கள் செய்து கொண்டேதான் இருப்பீர்கள். इसको ईश्वरीय लॉटरी कहा जाता है। இதைதான் ஈஸ்வரிய லாட்டரி என்று சொல்லப்படுகிறது. कोई को छोटी लॉटरी मिलती है, कोई को बड़ी लॉटरी मिलती है। சிலருக்கு சிறிய லாட்டரி கிடைக்கிறது, சிலருக்கு பெரிய லாட்டரி கிடைக்கிறது. तो ये राजाई भी लॉटरी है ना? ஆகவே இந்த ராஜாங்கம் கூட லாட்டரி ஆகும் இல்லையா? इनको ईश्वरीय लॉटरी कहा जाता है। இதைதான் ஈஸ்வரிய லாட்டரி என்று சொல்லப்படுகிறது. जो आत्मा जैसा कर्म करती है, எந்த ஆத்மா எப்படிப்பட்ட கர்மங்களை செய்வார்களோ ऐसी बड़ी लॉटरी मिलती है। அப்படிதான் பெரிய லாட்டரி கிடைக்கிறது. ऊंच पद कैसे पावे? உயர்ந்த பதவியை எப்படி அடையிறது? अपने घर जावे தன்னுடைய வீட்டுக்கு और செல்லணும், नई राजधानी में आकर के தன்னுடைய வீட்டிற்கு செல்லணும். அதற்கு பிறகு புதிய ராஜ்யத்தில் வந்துவிட்டு ये ऊंच मर्तबा पावे। உயர்ந்த பதவியை அடைய வேண்டும். इसके लिए है याद की यात्रा। இதற்காக தான் நினைவினுடைய யாத்திரை இருக்கிறது. और याद की यात्रा में परिपक्व होने के लिए மற்றும் நினைவினுடைய யாத்திரையில் உறுதியாகுவதற்காக अपन को आत्मा तो जरूर समझना है। தன்னை ஆத்மா என்று கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். और ये भी बता दिया மற்றும் இதை கூட சொல்லிவிட்டார், कि ये पांडवों का किला ऐसा बन जाएगा, என்னவென்றால் இந்த பாண்டவர்களின் கோட்டை இப்படிப்பட்டதாக உருவாகிவிடும். एक भी असुर प्रवेश नहीं कर सकेगा। இதுல ஒரே ஒரு அசுரனால கூட பிரவேசமாக முடியாது. किला माना संगठन। கோட்டை அப்படியானால் சங்கடன். जैसे ईंटें होती है संगठित की जाती है, எப்படி செங்கலை சங்கடன் அதாவது ஒன்று சேர்க்கப்படுகிறது,
तो किला तैयार हो जाता है, அப்படி महल சேர்த்தால் தான் வந்து ஒரு கோட்டை இல்லையானால் மாளிகை உருவாகுகிறது. तैयार हो जाता है। तो ऐसे ही ये चैतन्य ईंटों का महल तैयार हो रहा है। ஆகவே இது அப்படியே தான் இந்த சைத்தன்யமான செங்கலினுடைய மாளிகை வந்து உருவாகுகிறது. भगवान स्वयं आकर के ये किला तैयार कर रहा है। பகவான் சுயம் வந்துவிட்டு இந்த கோட்டையை உருவாக்குகிறார். ये किला तैयार होगा, पहले श्रेष्ठ के श्रेष्ठ जो ईंटें हैं चैतन्य இந்த கோட்டை உருவாகும். அதில் கூட முதல் வந்து யாரு சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமான சைத்தன்ய செங்கலாக இருக்கிறார்கள், आत्माएं हैं, ஆத்மாக்களாக இருக்கிறார்கள். संगठन तैयार होगा। அவர்களுடைய சங்கடம் தான் உருவாகும். किला कहो, माला कहो, कोई धर्म ऐसा नहीं है जिसमें माला न घुमाई जाती है। அதை கோட்டை என்று சொல்லுங்கள், மாலை என்று சொல்லுங்கள், இப்படிப்பட்ட எந்த ஒரு தர்மமும் இல்லை எங்கு வந்து மாலையை உருட்டப்படாமல் இருக்கிறது. ये माला के मणके आत्मा रूपी संगठन की यादगार है। இந்த மாலையினுடைய மணிகள் ஆத்மாவினுடைய சங்கடனுடைய நினைவார்த்தம் ஆவார்கள். तो बाप दादा आपको कहते हैं ये पुरानी भाषा, पुरानी चाल, अलबेलेपन की, कड़ुएपन பாப் தாதா இப்பொழுது உங்களுக்கு சொல்கிறார், இந்த பழைய நடத்தை, கசப்பாக இருக்கக்கூடிய தன்மை, அழுக்கான தன்மை की कब तक चलेगी? எப்பொழுது வரைக்கும் நடந்து கொண்டே இருக்கும். बाप दादा का भी क्वेश्चन है, இது பாப் தாதாவினுடைய கேள்வியாகும். ये पुरानी चाल कब तक? இந்த பழைய நடத்தை எப்பொழுது வரை இருக்கும்? आप उत्तर दो तो बाप दादा भी उत्तर देगा। நீங்க பதில் கொடுங்க, அப்ப பாப் தாதா கூட பதில் கொடுப்பார். कब तक पर्दा खुलेगा? எப்பொழுது வரைக்கும் இந்த திரை வந்து திறக்கவிருக்கிறது? तक विनाश होगा। எப்பொழுது வரை விநாசனம் ஏற்படும்? क्योंकि बाप दादा विनाश का पर्दा तो अभी भी खोल सकता है। ஏனென்றால் பாப் தாதா இந்த அழிவுக்கான திரையை இப்பொழுது கூட அவரால் திறக்கலாம். इसी सेकंड, இதே செகண்ட். लेकिन पहले राज्य करने वाले तो तैयार हो। ஆனால் முதலில் ராஜ்யம் செய்யக்கூடியவர்கள் வந்து தயாராக வேண்டும் இல்லையா? तो अभी से तैयारी करेंगे तब समाप्ति समीप लावेंगे। ஆகவே இப்பொழுதிலிருந்து நாம் தயார், அதாவது ரெடியாக செய்தால்தான் அழிவை வந்து நெருக்கத்தில் கொண்டு வர முடியும். कोई भी कमजोरी की बातों में कारण नहीं बताओ। எந்த ஒரு குறையிலும் தன்னுடைய காரணத்தை சொல்லாதீர்கள், निवारण करो। அதை வந்து சரி செய்யுங்கள். ये कुकर ज्ञानियों को बाप ही समझाते हैं। இந்த பெயருக்காக இருக்கக்கூடிய ஞானிகளுக்கு தந்தை தான் வந்து புரிய வைக்கிறார். क्या என்ன புரிய வைக்கிறார்? कि दुनिया अब खत्म होनी है, இப்பொழுது இந்த உலகம் வந்து அழியவிருக்கிறது, ये रह जाएगी இல்லையானால் அது இருக்குமா என்ன? है, खत्म होगी। அழிந்து விடும். लेकिन ஆனால் खत्म होगी तो लंबे टाइम के बाद खत्म होगी। वर्षों पड़े हुए हैं, அப்பொழுது நீண்ட காலத்திற்கு பிறகு அது அழியுமா? நிறைய வருடங்கள் இருக்கிறதா? ये जल्दी खत्म होगी। இல்லையானால் சீக்கிரமா அழியுமா? अभी तो 26-27 साल पड़े हुए हैं, तो चैन की नींद सोना चाहिए कि नहीं सोना चाहिए? அரை 26, 27 வருடங்கள் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நல்லா ஆராம்சா சொகுசா தூங்க வேண்டும் இல்லையா? है? लेकिन सोते हैं या नहीं सोते हैं? ஆனால் தூங்குகிறோமா இல்லையா? हैं? தூங்குகிறோம் தான். तो इसका मतलब पक्का हो गया அப்பொழுது இதனுடைய அர்த்தம் என்ன ஆகுகிறது என்றால் இது உறுதியாகி விட்டது. कि अंदर से स्वीकार कर लिया என்னவென்றால் யா. உள்ளில் இருந்து நாம் இதை ஸ்வீகரித்துக் கொண்டோம். என்ன? कि हम जो शूटिंग कर रहे हैं நாம் எந்த ஷூட்டிங்கை செய்து கொண்டிருக்கிறோமோ वो शूटिंग 63 जन्मों में அந்த ஷூட்டிங் 63 பிறவிகளில் बाहर लाएगी। கண்டிப்பாக அதனுடைய பலனை வெளியே கொண்டு வரும். क्या बाहर लाएगी? என்ன வெளியே கொண்டு வரும்? है? कौन से धर्म में कन्वर्ट होंगे? என்ன தர்மத்தில் கன்வெர்ட் ஆகுவோம்? अरे हाँ? अरे हम प्रैक्टिकल में जो कर रहे हैं वो ही होंगे या दूसरा कुछ होंगे? அரே நாம் பிராக்டிகலில் என்ன செய்து கொண்டிருக்கிறோமோ அதுவாக தான் இருப்போமா
இருக்குமா இல்லையானால் வேற ஏதாவது இருப்போமா? वही होंगे। அதுதான் இருப்போம்। तो कौन से धर्म में कन्वर्ट होने की शूटिंग कर रहे हैं? ஆகவே எந்த தர்மத்தில் கன்வெர்ட் ஆகுவதற்கான ஷூட்டிங்கை செய்து கொண்டிருக்கிறோம்? हैं? अरे सबका चेहरा उतर रहा है। அரே எல்லாருடைய முகமும் வாடி கொண்டிருக்கிறது। विनाश का साक्षात्कार बाप ही कराते हैं। அழிவினுடைய சாட்சாத்காரம் தந்தை தான் செய்விக்கிறார்। दुनिया का विनाश तो होगा உலகத்தினுடைய அழிவு ஏற்படும் 27 साल के बाद, तब 26 27 வருடங்களுக்கு பிறகு। होगा। அப்பொழுது எப்பொழுது ஏற்படுமோ அப்பொழுது ஏற்படும் தான்। लेकिन अपने पुरुषार्थ का विनाश हो रहा है ஆனால் இப்பொழுது தன்னுடைய புருஷார்த்தத்தினுடைய அழிவு ஏற்படுகிறதா या नहीं हो रहा है? இல்லையானால் ஏற்படவில்லையா? तो साक्षात्कार बाप कराते हैं। ஆகவே சாட்சாத்காரம் தந்தை தான் செய்விக்கிறார்। हो रहा है साक्षात्कार, சாட்சாத்காரம் नहीं हो ஏற்படுகிறதா रहा है? ஏற்படவில்லையா என்ன? हम नहीं मानेंगे। இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்। है? मानेंगे कि नहीं मानेंगे? ஏற்றுக்கொள்வீர்களா இல்லையா? मानेंगे। अब तो अलर्ट होना पड़ेगा। இப்பொழுது அலர்ட் ஆக வேண்டும்। बोला पुरानी दुनिया अभी खत्म होनी है, சொல்லிருக்கிறார் இப்பொழுது பழைய உலகம் வந்து அழியவிருக்குது, नई दुनिया आने वाली है। புதிய உலகம் வரப்போகிறது। तो सबकी नई दुनिया 27 साल के बाद आएगी அப்பொழுது அனைவருடைய புதிய உலகம் 27 வருடங்களுக்கு பிறகு வருமா? या कोई कोई ऐसे भी हैं जिनकी पहले ही आ जाएगी? இல்லையானால் சிலர் இப்படியும் இருக்கிறார்கள், யாருக்கு முதலிலே அது வந்து விடுகிறதா என்ன? अच्छा, तो हमारे लिए विनाश 27 साल के बाद होना है। நல்லது, அப்படியானால் நம்மளுடைய அழிவு 27 வருடங்களுக்கு பிறகுதான் ஏற்படவிருக்கிறதா என்ன? और दूसरे ऐसे भी हैं जिनका विनाश आप मुए मर गई दुनिया, மற்றும் ஒரு சிலர் இப்படியும் இருக்கிறார்கள், யாருடைய அழிவு வந்து தான் இறந்து விட்டால் உலகமும் அவர்களுக்காக இறந்து விடுகிறது, पहले ही हो जाएगा। அது முன்னாலே நடந்து விடுகிறதா? हाँ? ऐसे पक्का कर लिया? இப்படி நீங்கள் அதை உறுதியாக்கி கொண்டீர்களா என்ன? हम उस लिस्ट में नहीं है। நாம் அந்த லிஸ்ட்ல இல்லையா? अरे अरे हम उस लिस्ट में हैं कि नहीं? அரே நாம் அந்த லிஸ்ட்ல இருக்கிறோமா இல்லையா? हम उस लिस्ट में हैं कि हमारी नई दुनिया पहले ही आने वाली है। நாம் அந்த லிஸ்ட்ல இருக்கிறோமா என்ன? நம்மளுடைய புதிய உலகம் முன்னாடி வரவிருக்கிறதா என்ன? हैं उस लिस्ट में? நம்ம அந்த லிஸ்ட்ல இருக்கிறோமா? अगर नई दुनिया हमारी पहले आने वाली है, ஒருவேளை तो நம்மளுடைய पुरानी புதிய உலகம் முன்னாலே வரவிருக்கிறது என்றால் दुनिया से पूरा 100% ममत्व हट जाएगा। அப்பொழுது பழைய உலகத்தோடு 100% முழுமையாக பற்று வந்து விலகி விடணுமா? तब नई दुनिया महसूस होगी या पहले ही महसूस होगी? அப்பொழுதுதான் புதிய உலகம் அனுபவமாகுமா இல்லையானால் முன்னாடியே அனுபவமாகி விடுமா? है? पुरानी दुनिया से ममत्व पूरा हट जाएगा। பழைய உலகத்தோடு முழுமையான பற்று வந்து விலகிவிடும்। नष्टो मोहा नई दुनिया की स्मृति लब्धा। நஷ்டமோகா புதிய உலகத்தினுடைய நினைவில் தான் तब இருப்போம்। नई दुनिया की 100% स्मृति आ जाएगी। அப்பொழுது புதிய உலகத்தினுடைய 100% நினைவு வந்து விடும்। उस समय का गायन विधर्मियों के शास्त्रों में भी है। அந்த நேரத்திற்கான மகிமைதான் விதர்மிகளின் சாஸ்திரத்திலும் இருக்கிறது। क्या? என்ன? कि कयामत होगी तो खुदा के बंदे बड़े मौज आराम में रहेंगे। அழிவு ஏற்படும், அப்பொழுது குதாவினுடைய குழந்தைகள் மிகவும் மகிழ்ச்சியில் இருப்பார்கள்। ये दुखी रहेंगे? இல்லையானால் துக்கத்தில் இருப்பார்களா? है? नहीं, बहुत सुखी हो जाएंगे। இல்லை, மிகவும் சுகத்தில் இருப்பார்கள்। फिर ये राजधानी कैसे बनेगी? பிறகு இந்த ராஜதானி எப்படி உருவாகும்?
तुम बच्चों को तो पुरुषार्थ करना है। குழந்தைகளாகி உங்களுக்கு புருஷார்த்தம் செய்ய வேண்டும். माँ बाप को फॉलो करो, बाप को याद करो। क्या कहा? அம்மா அப்பாவை ஃபாலோ பண்ணுங்கள் மற்றும் தந்தையை நினைவு செய்யுங்கள். फॉलो किसको किसको करना है? माता पिता को फॉलो करना है। யாரை ஃபாலோ செய்ய வேண்டும்? அம்மா அப்பாவை ஃபாலோ செய்ய வேண்டும். और याद सिर्फ एक बाप को याद करो। மற்றும் ஒரே ஒரு தந்தையை நீங்கள் நினைவு செய்யுங்கள். और कोई उपाय नहीं। வேறு எந்த ஒரு வழியும் இல்லை. कि माला के मणके कैसे बनते? மாலாவினுடைய மணிகள் எப்படி உருவாகுகிறார்கள்? तुमने पूरी गहराई को जान लिया है। நீங்கள் முழுமையான ஆழத்தை பற்றி அறிந்து கொண்டீர்கள். फाइनल परीक्षा क्या है वो भी जान लिया। ஃபைனல் பரீட்சை என்ன என்றும் நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். फाइनल परीक्षा का मुख्य क्वेश्चन क्या होगा? ஃபைனல் பரீட்சையினுடைய முக்கியமான கேள்வி என்னவாக இருக்கும்? नष्ट मोह। अभी तो मोह अटके हुए हैं। நஷ்ட மோக ஆகும். ஆனால் இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் பற்று எங்கேயாவது இருக்கிறது. कोई का खाने पीने की वस्तु में मोह अटका हुआ है। சிலருக்கு சாப்பிடக்கூடிய பொருள்கள் மீது பற்று இருக்கிறது. कोई का संबंधियों में मोह अटका हुआ है। சிலர்களுக்கு சம்பந்தங்கள் மீது பற்று அடங்கி இருக்கிறது. कोई अपनी देह के मोह में अटका हुआ है। சிலர் தன்னுடைய தேகத்தினுடைய பற்றில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். अब जिन बच्चों ने पढ़ाई पढ़ी है, இப்பொழுது எந்த குழந்தைகள் வந்து படிப்பை படித்திருக்கிறார்களோ उनका मोह नष्ट होगा, लेकिन नंबर 1 அவர்களுடைய பற்று வந்து அழியும். ஆனால் வரிசைகரமாக அழியும். जितना जितना नष्ट हो मोह होते जाएंगे, इच्छा मात्र अविद्या बनते जाएंगे। எவ்வளவுக்கு எவ்வளவு நஷ்டமோக ஆகிக் கொண்டே செல்வோம். நஷ்டமோக ஆகிக் கொண்டே செல்வோம். இச்சா மாத்திரம் ஆகிக் கொண்டே செல்வோம். उतना ऊंच नंबर माला में आते जाएंगे। அவ்வளவுக்கு அவ்வளவு உயர்ந்த மாலை மணியில் வந்து கொண்டே செல்வோம். कैटेगरीज है मालाओं की। மாலையினுடைய கேட்டகரிஸ் இருக்கிறது. अब नहीं तो फिर कब नहीं। இப்பொழுது இல்லை என்றால் எப்பொழுதுமே இல்லை. सदगुरु के लिए ये गायन है। சத்குருவிற்காக இது மகிமையாக இருக்கிறது. सदगुरु निंदक ठौर न पावे। சத்குருவிற்கு நிந்தனை செய்யக்கூடியவர்களால் எந்த ஒரு அவர்களுக்கு இடமும் கிடைக்காது. कौन सा ठौर है? இது எந்த இடத்தினுடைய விஷயமாகும்? है वो कौन सा ठौर है जो सदगुरु की निंदा कराने वाला ठौर नहीं पाता? இது எந்த இடத்தினுடைய விஷயமாகும்? அதாவது சத்குருக்கு நிந்தனை செய்யக்கூடியவர்களுக்கு இடம் கிடைக்காது. है ऐसी 8 आत्माओं के अलावा जो भी आत्माएं हैं, இப்படி 8 ஆத்மாக்களை தவிர வேறு என்னவெல்லாம் ஆத்மாக்கள் இருக்கிறார்களோ, जो 8 आत्माओं का संगठन बनेगा, எந்த 8 ஆத்மாக்களுடைய சங்கடன் உருவாகுமோ वो पहला ऐसा संगठन बनेगा அது முதலில் இப்படிப்பட்ட சங்கடன் உருவாகும். जिसमें वो आत्माएं प्रवेश नहीं कर सके। எதுல அந்த ஆத்மாக்களால் பிரவேசம் செய்ய முடியாது. क्योंकि नंबरवार बाप की निंदा कराने वाली बनी। ஏனென்றால் வரிசைகரமாக அவர்கள் தந்தைக்கு நிந்தனை செய்யக்கூடியவர்களாக ஆகினார்கள். और जितनी ही निंदा कराने वाली बनेंगी, மற்றும் எவ்வளவு அவர்கள் நிந்தனை செய்யக்கூடியவர்களாக ஆகுவார்களோ उतना ही दूर हो जाएंगे। அவ்வளவுக்கு எவ்வளவு அவர்கள் தூரமாகி விடுவார்கள். गीत गाते हैं ना, பாடவும் செய்கிறார்கள் இல்லையா? माला फेरे युग हुआ पंडित भयानक। அதாவது மாலையை உருட்டி கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் யாருமே வந்து பண்டிதர்களாக ஆகவில்லை. एक है अक्षर प्रेम को जपे सो पंडित हो। ஆனால் அன்பினுடைய ஒரு வார்த்தை தான் இருக்கிறது. அதை யார் சொல்கிறார்களோ அவர்கள் தான் பண்டிதர்கள் ஆகிறார்கள். देखो किससे प्रेम करना है, பாருங்கள், யாரோடு நாம் அன்பை வைக்கணும், कितनों से प्रेम करना है, எத்தனை பேரோட நேசிக்கணும், वो कुछ बुद्धि में नहीं। அது எதுவுமே வந்து புத்தியில இல்லை. वास्तव में உண்மையில் பார்த்தீர்கள் என்றால்
जो प्यार करना है वो एक से प्यार करेंगे அன்பு செய்வது எது இருக்கிறதோ அது ஒருத்தரோடு அன்பு செய்தால் है तो संगठन बनेगा। कौन सा संगठन? அப்பொழுதுதான் இந்த சங்கடன் உருவாகுமா? என்ன சங்கடன்? है? ऐसा संगठन जिसे कहते हैं वसुदैव कुटुंबकम। இப்படிப்பட்ட சங்கடன் எதற்கு வந்து வசுதேவ குடும்பகம் என்று சொல்லப்படுகிறது? सारी वसुधा सारी पृथ्वी क्या बन जाए? முழு உலகமும் முழு குடும்பமும் என்னவாகி விடணும்? एक कुटुंब बन जाए, ஒரே ஒரு குடும்பமாகி விடணும், है? एक माँ बाप के बच्चे बन जाए। ஒரே ஒரு அம்மா அப்பாவினுடைய குழந்தை ஆகி விடணும்। देखो वो कब हो सकता है? ஆகவே பாருங்கள், இது எப்பொழுது நடக்கும்? है? वो तब हो सकता है जब वो संगठन बनाने वाले हैं वो विशेष आत्मा को पहचाना जाए। இது அப்பொழுதுதான் நடக்க முடியும் எப்பொழுது சங்கடனை உருவாக்கக்கூடிய விசேஷமான ஆத்மாக்களை நாம் தெரிந்து கொள்கிறோமோ। ऐसे नहीं कि टाइटल रख लिया श्री श्री 108, श्री श्री 1008। இப்படி இல்லை, வெறும் டைட்டிலை வைத்துக் கொள்கிறார்கள், ஸ்ரீ ஸ்ரீ 108, ஸ்ரீ ஸ்ரீ 1108। तो श्री मन श्रेष्ठ आत्मा रूपी जो मणके हैं ஸ்ரீ அப்படினால் சிரேஷ்டமான ஆத்மரூபமான மணிகள் எதுவாக இருக்கிறார்களோ उनको संगठन ऐसा बनाए कि एक के स्नेह के रूपी धागा में सब मणके पिरोए हुए हों। तो अभी அவர்களின் சங்கடன் எப்படிப்பட்டதாக உருவாக்கணும்? எதுல? ஒரே ஒரு அன்பினுடைய நூலில் அனைவரும் கோர்க்கப்பட்டிருக்கணும்। ஆகவே இப்பொழுது टू लेट का बोर्ड लगने वाला है। டூ லேட்னுடைய போர்டை வந்து வைக்கவிருக்கிறார்கள்। उस टू लेट के बोर्ड में फिर राजा बनने की जो प्राप्ति है பிறகு அந்த டூ லேட்னுடைய போர்டுல என்ன ராஜா ஆகுவதற்கான பிராப்தி இருக்கிறதோ वो प्राप्ति बनना प्राप्ति मिलना बंद हो जाएगी। அந்த பிராப்தி கிடைப்பது வந்து முடிந்துவிடும்। अभी भी समय है। இப்பொழுது கூட நேரம் இருக்கிறது। ऐसे नहीं समझे हम तो लास्ट में आए हैं। இப்படி புரிஞ்சுக்காதீங்க, நாங்க என்னமோ கடைசியா தான் வந்திருக்கோம்। लास्ट में हमने भगवान बाप को पहचाना கடைசியாக தான் நாங்க பகவான் தந்தையை அறிந்து கொண்டோம்। नहीं, இல்லை, இப்படி இல்லை। भगवान बाप का वरदान है लास्ट सो फास्ट जा सकता है। பகவான் தந்தையினுடைய வரதானம் இருக்கிறது, கடைசி வந்தாலும் முதலில் செல்லலாம்। ऐसा फास्ट पुरुषार्थ करके नर से नारायण जैसा बन करके இப்படி தீவிரமான புருஷார்த்தத்தை செய்துவிட்டு நரனில் இருந்து நாராயணனாக ஆகிவிட்டு ब्राह्मण सो देव पद पा सकते हैं। பிராமணர்களில் இருந்து தேவதையினுடைய பதவியை நாம் பெறலாம்। पांडवों की जो 12 साल वनवास पूरे होने के बाद அவங்க கேக்குறாங்க, பாபா பாண்டவர்களுக்கு 12 வருடம் வனவாசம் வந்து முடிந்த பிறகு 1 साल बाबा अज्ञातवास में जाएगा। ஒரு வருடம் அவர்கள் அஞ்ஞான வாசத்தில் இருந்தார்கள்। तो उस समय यज्ञ का संभाल किसके हाथ में था? அப்படி இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் யக்னத்தை யாரு பார்த்துப்பாங்க? परीक्षा होगी, பரீட்சை நடக்கும்। परीक्षा होगी, कौन संभाल करते हैं कौन भाग जाते हैं। அந்த நேரத்திலும் வந்து பரீட்சை நடக்கும்। என்னவென்றால் யார் யக்னத்தை நல்லா சமாளிக்கிறாங்க மற்றும் யார் ஓடி விடுகிறார்கள்। पता कैसे चलेगा कौन जिम्मेवार है कौन गैर जिम्मेवार? அப்படி இருக்கும் பொழுது எப்படி தெரிய வரும்? இல்லனா யாரு வந்து பொறுப்பு எடுத்துக்கிறாங்க, யாரு பொறுப்பு இல்லாமல் இருக்காங்க? तो बाबा परीक्षा नहीं होनी चाहिए। பரீட்சை நடக்காம இருக்கணுமா என்ன? फिर நடக்கணும்। அப்படி இருக்கும் பொழுது பிறகு गीता पाठशाला खोले बैठे हैं। கீதா பாட்சாலா வந்து நீங்க திறந்திருக்கீங்க। अरे बाबा तो आते ही नहीं। அரே பாபா வந்து வருவதே இல்ல। अब तो जैसे ब्रह्मा बाबा चले गए वैसे ये भी बाबा। बाबा ये तो அப்பொழுது என்ன சொல்வார்கள் என்றால், எப்படி பிரம்ம பாபா போயிட்டாரோ அதே மாதிரி இந்த பாபாவும் போயிட்டாரு। ये भी आया राम गया राम। இவரும் வராரு போறாரு। गीता पाठशाला बंद करके बैठ गए। அப்படி இருக்கும் பொழுது கீதா பாட்சாலா வந்து மூடி உட்காந்துடுறாங்க।
इंतजार करेंगे ना बाबा, साल भर के बाद वापस आएगा। साल भर के बाद। और ना அப்ப அவங்க சொல்றாங்க, பாபா நாங்க உங்களுக்காக வந்து காத்து கொண்டே இருப்போம். அதாவது பாபா ஒரு வருஷத்துக்கு அப்புறமா வராரு. அதுக்கு பாபா சொல்றாரு, ஒரு வருஷத்துக்கு அப்புறமா வராரா? ஒருவேளை வரலன்னா என்ன பண்ணுவீங்க? आया तो आएगा पक्का, तो अज्ञात बात है, ना आया तो आएगा। அவங்க சொல்றாங்க வருவாங்க, கண்டிப்பாங்க வருவாங்க. அதுக்கு பாபா சொல்றாரு, ஒருவேளை வரலன்னா என்ன பண்ணுவீங்க? ये क्या बात हुई? அவங்க அனைவரும் சொல்றாங்க, பாபா எங்களுக்கு பக்கவான நிச்சயம் இருக்கிறது இல்லையா? दूसरे रूप में आ गया तो उन्होंने पहचाना तो அவங்க பாபா சொல்றாரு, வேறு ரூபத்தில் ஒருவேளை வந்துட்டாரு, அதை நீங்கள் வந்து தெரிந்து கொள்ளவில்லைன்னா பிறகு என்ன நடக்கும்? वो तो बहुरूपी है। அவர் வந்து பகுரூபியா, அதாவது நிறைய ரூபத்தை வேடங்களை வந்து தாரணை செய்கிறார். वो तो साल भर भी बैठ उसी में ही रहेगा। और ये तो निश्चय है ना बाबा की, बाबा ने सारा बता दिया। ज्ञान में भी आएगा, लेकिन बाबा का आएगा, बाबा के सिवा संभाले तो। அவங்க சொல்றாங்க, பாபா இந்த நிச்சயம் இருக்கிறது இல்லையா, இந்த ஞானத்தை பாபா தான் சொல்றாரு. பாபா இல்லாமல் இந்த யக்னத்தை வந்து யார் பாத்துப்பாங்க? அதனால பாபா கண்டிப்பாங்க வருவாரு. 13वां साल पूरा होता है, 14वां साल पूरा होता है तो युद्ध। 13வது வருடம் வந்து முடிகிறது, 14வது வருடம் வந்து முடிகிறது. அப்பொழுது என்ன நடக்கிறது? யுத்தம் ஆகுகிறது. क्या இது மகாபாரதத்தினுடைய விஷயத்தை பாபா சொல்கிறார். होता है? என்ன நடக்கிறது? 14वीं साल में क्या हो जाता है? 14வது வருடம் என்ன நடக்கிறது? युद्ध की विभीषता। उस समय भगवान नहीं बैठ के पढ़ाएगा, அந்த நேரத்தில் வந்து போர்னுடைய சுற்றுச்சூழலாக இருக்கும். அந்த நேரத்தில் பகவான் அமர்ந்து கொண்டு படிப்பை சொல்லிக் கொடுக்க மாட்டார். पढ़ाएगा சொல்லிக் கொடுப்பாரா? है? अशांति का टाइम होगा कि शांति का टाइम होगा? நிம்மதியின்மையின் காலமாக இருக்குமா, நிம்மதி உள்ள காலமாக இருக்குமா? तो अशांति के टाइम में पढ़ाई पढ़ाई जाती है क्या? நிம்மதியின்மையினுடைய காலமாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அந்த காலத்தில் படிப்பை வந்து படிப்பிக்க முடியுமா என்ன? एक मारा मारी हो जाएगी। அப்பொழுது அடிதடி கூட நடக்கும். 14 में पढ़ाई पूरी हो जाएगी। ये पढ़ाई पूरी होने के पीछे पड़े इस वजह से। அவங்க சொல்றாங்க, பாபா அப்பல 2014ல வந்து படிப்பு கம்ப்ளீட் ஆகிடுமா? அதுக்கு பாபா சொல்றாரு, இவங்க எப்பத்துல இருந்து படிப்பு கம்ப்ளீட் ஆகணும், அதுக்கு பின்னாடியே தான் இருக்காங்க. अंत जब तक जीना, जब तक जीना है तब तक पीना है। பாபா சொல்றாரு, எப்பொழுது வரைக்கும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அப்பொழுது வரைக்கும் குடித்து கொண்டே இருக்கணும். अभी आपने बोला ना रानी मक्खी आएगी और अति का अंत हो जाएगा। அவங்க சொல்றாங்க, பாபா இப்பொழுதுதான் நீங்க சொன்னீங்க இல்லையா, ராணி தேனி வரும் மற்றும் என்னவெல்லாம் அதிகமாக நடக்கிறது அதுக்கெல்லாம் முடிவு வரும். तो अंत मतलब क्या, क्या पढ़ाई पूरी हो जाएगी? அப்பொழுது அவங்க கேக்குறாங்க, முடிவுனா அந்த அர்த்தம் என்னவாகுகிறது? படிப்பு கம்ப்ளீட் ஆகிடுமா? कि हम बच्चों का पुरुषार्थ खत्म हो जाएगा क्या? இல்லன்னா நம்மளுடைய குழந்தைகளாகி நம்மளுடைய புருஷார்த்தம் கம்ப்ளீட் ஆகிடுமா? என்னவாகும்? अति का अंत हो जाएगा का मतलब है कि राजधानी की इकाई स्थापन हो जाएगी। பாபா சொல்றாரு, அதிகமாக நடக்கும் விஷயங்களுக்கு கடைசி ஏற்படும். அப்படியானால் ராஜதானியினுடைய குடும்பம் வந்து படைக்கப்படும். कोई एक परिवार ऐसा निकलेगा ஏதோ ஒரு குடும்பம் இப்படி வெளியே வரும், जिस परिवार में लोग देखेंगे यहाँ बिल्कुल सुख शांति है। எந்த குடும்பத்தில் வந்து மக்கள் பார்ப்பார்கள் அங்க வந்து முழுமையாக சுகம் மற்றும் நிம்மதி இருக்கிறது. यही असली ब्राह्मणों का परिवार है। இதுதான் உண்மையான பிராமணர்களின் குடும்பமாகும். और बाकी सब மற்ற அனைத்தும் नकली ब्राह्मण हैं। பொய்யான பிராமணர்கள் ஆவார்கள். यही सूर्यवंश है। இதுதான் சூரிய வம்சமாகும். इसी सूर्यवंशी दुनिया की स्थापना होने वाली है। இதே சூரிய வம்ச உலகத்திற்கு தான் ஸ்தாபனை நடக்கவிருக்கிறது. प्रैक्टिकल को प्रमाण की दरकार नहीं होती है। எது எந்த விஷயம் பிராக்டிக்கலில் இருக்கிறதோ அதற்கு வந்து சாட்சி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. राजधानी कहाँ स्थापन होगी? ராஜதானி எங்கு ஸ்தாபனை ஆகும்? सूर्यवंश की जो राजधानी थी ना சூரிய வம்சத்தினுடைய என்ன ராஜதானி இருந்தது இல்லையா भारत में, பாரதத்தில், वो कहाँ होगी? அது எங்க இருக்கும்? हाँ, दिल्ली में। तो सूर्यवंश की राजधानी जमुना के कंठे पर தில்லியில் தான் இருக்கும். ஆகவே சூரிய வம்சத்தினுடைய ராஜதானி
யமுனாவினுடைய கரையோரத்தில் दिल्ली में ही स्थापन होती है। தில்லியில தான் ஸ்தாபனை ஆகுகிறது. बाप दादा बाप राजधानी की स्थापना कर रहे हैं। தந்தை பாப்தாதா ராஜதானியை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார்கள். तो दिल्ली राजधानी की स्थापना के कार्य को அந்த தில்லி ராஜதானியினுடைய ஸ்தாபனையினுடைய வேலையை तुम बच्चों को भी देखने जाना पड़ेगा। குழந்தைகளாகிய உங்களுக்கும் பார்ப்பதற்காக செல்ல வேண்டியதாக இருக்கும். और மற்றும் विश्व की सारी आत्माएं உலகத்தின் அனைத்து ஆத்மாக்களும் या तो मनसा से மனம் மூலமாக இருந்தாலும் சரி, या तो दृष्टि से या तो वाचा से இல்லையானால் பார்வையின் மூலமாக, இல்லையானால் சொற்கள் மூலமாக उस राजधानी का वर्णन करती रहेंगी। उनका बुद्धियोग அந்த ராஜதானியை வர்ணனை செய்து கொண்டே இருப்பார்கள். वहाँ लगा रहेगा। सबको दिल्ली राजधानी में जाना है। அவர்களுடைய புத்தி வந்து அங்குதான் ஈடுபட்டு கொண்டிருக்கும். என்னவென்றால் தில்லி ராஜதானிக்கு செல்லணும் என்று. पहले भी अव्यक्तवाणी में बोला था। முதலில் கூட அவ்யக்தவாணியில் சொல்லியிருந்தார். सब धर्म वालों की नजर दिल्ली पर लगी हुई है। அனைத்து தர்மத்தை சேர்ந்தவர்களின் பார்வை தில்லியின் மீதுதான் இருக்கு. बाप की भी नजर दिल्ली पर है, दिल्ली राजधानी पर। தந்தையினுடைய பார்வை கூட தில்லியின் மீதுதான் இருக்கு, தில்லி ராஜதானியின் மீதுதான் இருக்கு. कौन से बाप की नजर दिल्ली राजधानी पर? எந்த தந்தையினுடைய பார்வை தில்லி ராஜதானியின் மீது இருக்கிறது? दो बेहद के बाप இரண்டு எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை இருக்கிறார்கள். है। मनुष्य सृष्टि का जो बाप है, மனித சிருஷ்டியினுடைய எந்த தந்தை இருக்கிறாரோ, जो विश्व पिता बनता है, யார் உலகத்துக்கே தந்தை ஆகிறாரோ, जगन्नाथ के रूप में पूजा जाता है। ஜெகநாத்தின் ரூபத்தில் அவருக்கு பூஜை நடக்கிறதோ, वो जगत पिता की भी आंख कहाँ लगी हुई है? அந்த ஜெகத் பிதாவினுடைய கண்ணு கூட எங்க இருக்கிறது? है दिल्ली पर लगी हुई। தில்லியில் தான் இருக்கிறது. चाहे कोई भी सेंटर्स में बैठे हुए हों, யார் எந்த ஒரு சென்டர்ல அமர்ந்திருந்தாலும் சரி, सब बच्चों को राजधानी में जाना पड़ेगा। அனைத்து குழந்தைகளுக்கும் ராஜதானியில் செல்ல வேண்டியதாக இருக்கும். आज नहीं तो कल जाना पड़ेगा। இன்றே இல்லையானால் நாளை செல்ல வேண்டியதாக இருக்கும். तो राजधानी बनेगी सूर्यवंशियों की। ஆகவே ராஜதானியினுடைய சூரியவம்சிகளின் ராஜதானி உருவாகும். किसकी? யாருடையது? सूर्यवंशियों की राजधानी बनेगी। சூரியவம்சியினுடைய ராஜதானி உருவாகும். और कहाँ स्थापन होगी? மற்றும் எங்கு ஸ்தாபனையாகும்? दिल्ली में कितनी बार बताया, जमुना के कंठे पर। யாரோ தில்லிலன்னு சொல்றாங்க, அதுக்கு பாபா சொல்றாரு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், தில்லியில யமுனை கரையோரத்தில் राजधानी स्थापन होती है ராஜதானி ஸ்தாபனை ஆகுகிறது. नई दुनिया की। புதிய உலகத்தினுடைய ராஜதானி. तो जो सहयोगी बनते हैं, ஆகவே யார் சகயோகி ஆகிறார்களோ और ज्ञान सूर्य का टाइटल लेने वाले, மற்றும் ஞான சூரியத்தினுடைய டைட்டிலை எடுத்துக்கொள்ளக்கூடியவங்க राम बाप को पहचानते हैं, ராமர் தந்தையை தெரிந்து கொள்கிறார்கள். वो सूर्यवंशी राजधानी में संगम युग में ही आ जाएंगे, அவர்கள் சூரியவம்ச ராஜதானியில் சங்கம் யுகத்திலே வந்து விடுவார்களா, या अगले जन्म में आवेंगे? இல்லையானால் அடுத்த பிறவியில் வருவார்களா? संगम युग में ही आ जाएंगे। சங்கம் யுகத்திலே வந்து விடுவார்கள். तो तुम बच्चे समझते हो। ஆகவே குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள்.
कि हमने 84 जन्म लिया है। நாம் தான் 84 பிறவியை எடுத்திருக்கிறோம். क्या என்ன? हम 84 जन्म लेकर के फिर यथा राजा तथा प्रजा। நாம் 84 பிறவி எடுத்துக்கொண்டு பிறகு எப்படிப்பட்ட ராஜாவோ அப்படிப்பட்ட பிரஜைகள். हम भी क्या बनते हैं? நாம் கூட எப்படி ஆகுகிறோம்? लक्ष्मी नारायण जैसे बनते हैं। லட்சுமி நாராயணன் போல் ஆகுகிறோம். नर से नारायण जैसे, नारी से लक्ष्मी जैसे बनते हैं। நரனிலிருந்து நாராயணன் மற்றும் நாரிலிருந்து லட்சுமி போல் ஆகுகிறோம். ஓம் சாந்தி.